check. Testing. Hello. Hello. How to check? Hello. Hello.
country. All Indians are my brothers and sisters. I love my country and I'm proud of its rich and varied heritage. I shall always try to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect. And treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. என்னம்மா வேலைக்கா? சூப்பர். இந்த வயசுல வேலைக்கு போறாங்க. குட். மார்னிங் முருகன். ஆல் வெல்? ஃபைன். ஓ மை காட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. வாங்க சார், வாக்கிங் போலாம். யா கமிங் யா. இப்பதானே வந்தேன். குட் மார்னிங். வாங்க சார், உட்காருங்க. ஆல் வெல்? சார் ஃபைன் சார். ஊத்துங்க சார், சாப்பிடுவோம். என்னங்க சார், என்னால ஆளே காணோம். அதை ஏன் சார் கேக்குறீங்க? நெஞ்சு வலி. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். எஸ்ஸானாவே எல்லா நோயும் வரதான சார். நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இளையராஜா பாட்டு தானே சார்? 1000 சொல்லுங்க சார். இளையராஜா பாட்டு போட்டு காலங்காத்தால ஒரு வாக் போனோம்னா அதுல கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கு பாருங்க. ஹாஹா, there is no substitute for it. நெஞ்சுலி எல்லாம் புஸ்ன்னு பறந்து போயிடும். இந்த காலத்துல பாட்டா சார் போடுறாங்க, காது கொடுத்து கேட்க முடியல. ஆமா காலம் மாறிட்டே வருது இல்ல சார்? அப்படியே பாட்டு கேட்டே வாக்கிங் போலாமா? போலாமே. கம். இவர் யார் சார்? இவர் அப்பத்துல இருந்து பாக்குறேன் தனியாவே உட்காந்துருக்காரு. சார், அவர் பையன் கொண்டு வந்து நேத்தா சார் விட்டு போனாரு. நேத்துல இருந்து சாப்பிட மாட்டேங்கிறார் சார். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் சார். சரி, அப்போ நீங்க போயிட்டு இருங்க, நான் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் அவர்கிட்ட. சார், கிருஷ்ணன் சார், ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க லீலைய? எக்ஸசைஸ் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன். குட் மார்னிங் சார். I think you're enjoying that lovely flowers.
ஸோ எங்க எல்லாரையும் பாத்தீங்கல்ல, எல்லாருமே ஒரு வயசு ஒத்த ஆளுங்க தான். 7-8 வருஷமா இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங்னு பண்ணுவோம். நீங்களும் கிட்டத்தட்ட எங்க ஏஜ் குரூப் தான் தெரியுறீங்க. பட் ஐ ஃபீல் லிட்டில் பேட் நீங்க தனியா உட்காந்துருக்கிறத பார்த்தா. அதான் உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம்னு கேட்டு போலான்னு வந்தேன். ப்ராபப்ளி ஐ கேன் சால்வ் யுவர் ப்ராப்ளம். இஃப் நாட், நோ ப்ராப்ளம் சார். ஒன்றும் இல்லைங்க, என் பையன் உங்க பையனை சின்ன வயசுல கையை பிடிச்சி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டீங்க. நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உங்க கையை பிடிச்சி முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போயிட்டான். எதான சார் ப்ராப்ளம்? கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்க. என்ன சார் நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்? பாத்தீங்களா எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் எல்லாருமே உங்க குழந்தைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்க தான். யூ நோ ஒன் திங், நல்லா படிச்சவங்க தான் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் கஷ்டப்பட்டாவது பெற்றோர்களை பக்கத்துல வச்சு பண்ண ஒழிய முதியோர் இல்லத்துல விட மாட்டான் சார். தட் இஸ் தி bloody agony of the sixth sense. இல்ல, என் பையன்கிட்ட பேசணுங்க, போனை கூட எடுக்கிறது இல்ல. இப்ப நீங்க உங்க பையனோட பேசணும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க சார் நீங்க. ஓகே? நான் சொன்ன மாதிரி பேசுங்க. வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஹலோ, யாரு? தம்பி, நான் அப்பா பேசுறேன்ப்பா. ஏன்ப்பா வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுற? சொல்லு. இல்லப்பா, என்னால இங்க இருக்க முடியல, வந்து கூட்டிட்டு போறியா? என்னப்பா, இப்பதானப்பா விட்டு வந்தேன், அதுக்குள்ள கூப்பிட்டு போனா? இல்லப்பா, அது இல்லப்பா. ஏப்பா, என்னாச்சு? அதெல்லாம் பழகிரும்பா. எப்பா, எனக்கு ஒரு பெட்டும் ஒரு ஃபேனும் மட்டும் வாங்கிட்டு வந்து தரியா? ஃபேனு பெட்டா? இப்பதானப்பா வாங்கி கொடுத்தேன். இல்லப்பா, அது எனக்கு இல்லப்பா. அது அங்க போய் சமூக சேவை ஆரம்பிச்சிட்டியா? வேறையா இருக்கு. அதுவா? அது உனக்கு தான்ப்பா. எனக்கா? ஆமாப்பா, உன்னை நான் பாசமா என் கூடயே வச்சிருந்து வளர்த்தனேப்பா. என்னையே நீங்க கொண்டு வந்து விட்டுட்ட. ஆனா உன் பிள்ளைங்கெல்லாம் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறாங்க. பாசம்னா என்னன்னே தெரியல. அதனால கொஞ்ச நாள்ல அவங்களும் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்திடுவாங்க. அதான்ப்பா உனக்காக நான் இப்பவே வாங்கி வச்சுக்கிறேன். சார், உங்க போன். ஓ, பேசிட்டீங்களா சார்? பேசிட்டேன். ஓகே. இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவான் சார். சார், உங்களுக்கு என்ன சார், நீங்க எங்க இருக்கீங்க? பையன் பக்கத்து ஊர்ல இருக்கான். My son is abroad. Okay? See you. Good day, sir. சார், ஒரு நிமிஷம். 2 நாளா இருக்கேன். உங்களை பார்த்ததே இல்லையே. I'm so sorry. I'm retired Colonel Krishnan. முரளி. Wonderful meeting you, sir. நான் இங்க பக்கத்துல 2 கிலோமீட்டர் தான் வீடு. So, I'm a lonely bird. My wife is no more. ஒரே சன் தான். நிறைய படிப்பு படிச்சுட்டான். ஃபாரின்ல இருக்கான். 8 வருஷம் ஆச்சு அவன் போய். மார்னிங் 5:30 மணிக்கு எழுந்து ஒரு டீ எல்லாம் வச்சு நேராக முதியோர் இல்லம் வந்துடுவேன். ஏன்னா வயசுக்கு ஏற்ற ஆளுங்களாம் அங்கே இருக்காங்க. I just jog around with them, do exercise and spend my day. Okay? Life has to go on, Mr. Murli. What do you say? ஆமாமா சார். Bye-bye. Good day. See you. சரிங்க சார், பார்க்கலாம். Oh my God. What? Hey. No. Oh my God. Sorry. You can pull it off. You can.
ஹலோ ஹலோ அம்மா ஹலோ ஆம்புலன்ஸ் கர்னல் கிருஷ்ணன் பேசுறேன். ஆமா, நாங்க முதியோர் போற வழியில chest pain. Can you send an ambulance immediately? Please. On the way. முதியோர்ல போற வழி. Yes. Thank you. Naren, dear son, உன்னை பார்க்கணும் மாதிரி இருக்குடா. ரொம்ப வலியா இருக்கு நரேன். அவருக்கு 3rd அட்டாக் ரொம்ப சிவியராக இருக்குது. 6 ஹவருக்கு மேலே இருக்கிறதே கஷ்டம். அவர் கூட யாராவது வந்திருக்காங்களா? எஸ் டாக்டர், அவங்க சன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஒன்று செய்யுங்க, அவர் சன் கூப்பிடுங்க, உட்கார் சொல்லுங்கள். இருக்கிற கொஞ்ச நேரமாவது அவர்கிட்ட ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கட்டும். எஸ் டாக்டர். இசிஜியில் செக் பண்ணுங்கள். எனி எமர்ஜென்சி இன்ஃபார்ம் மீ. ஓகே டாக்டர். நர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோடு இருப்பீங்களாமா. முடியெல்லாம் இன்னும் கருப்பாக தான் இருக்கு. இப்போவே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. லைக் அ பாலிவுட் ஹீரோ. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஷாருக் கானை பார்த்து வளர்ந்துட்டேன். நீங்கள் யாரோட ஃபேன்? லெட் மீ கெஸ். எம்ஜிஆர் இல்லை, சிவாஜி சார். உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கும்ல? எனக்கும் இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போது. அவளை ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் மீட் பண்ணேன். ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவ்வளோ நர்வஸாக இருந்தேன். பட் இன்னைக்கு ஐ எம் a lot more nervous because அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னால் நம்பவே முடியல. உங்கள் ஜென்ரேஷன் சத்தியமாக கிரேட் தான். இப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் தான் ப்ரொப்போஸே பண்ணுறாங்க. பட் பேக் இன் தோஸ் டேஸ், ஈவன் டு மேக் அ மார்க்கெட்டிங் கால், நீங்கள் வந்து கதவை தட்டி தான் பண்ண முடியும். இப்போல்லாம் யார் இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறா? அந்த பர்சனல் டச் எல்லாமே போயிடுச்சு. சரி, உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா? உங்களுக்கு தெரியாத கதையா? சரி, என் டைமில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம கடைசி நிமிஷத்தில் நம்ம கூட யார் இருப்பா, அது நம்மளால சொல்லவே முடியாதுல்ல. Maybe that's what life is all about. Life is unpredictable.
சாரி, அவர் இறந்துட்டாரு. எனக்கும் தோணுச்சு. சான்ஸ் were cool. சார், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுனே கூப்பிடுறேன். சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சைன் மட்டும் பண்ணிங்கன்னா. நான் அதுக்கு இங்கே சைன் பண்ணணும்? நீங்கள் தானே சார் அவரோட சன்? இல்லைங்க, ஐம் நாட் a son. நேற்று நைட் நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். மை வைஃப் இஸ் அட்மிட் இன் த நெக்ஸ்ட் வார்ட். ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். நீங்கள் வந்து கால் பண்ணீங்க. அவருக்கு யாரோ தேவைப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சு. இல்லை, நான் நினச்சேன் நீங்கள் தான் அவரோட சன். இல்லைங்க, ஐம் நாட் a son. He needed me, that's why I came. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே கிருஷ்ணன் எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுங்களா? சொல்லுங்கள். நீங்கள்? நான் அவரோட சன். ஓ, சன். சாரி, அவர் இறந்துட்டாரு. You had a really nice father. சரி, நான் ஆஃபீஸ் வந்துட்டு கூப்பிட்றேன். ஓகே, பை. என்னடா ட்ராமாக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? எங்க ஜித்து, டைலாக் சொல்லு. நான் தான் ஜித்தின் ஐபிஎஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். நான் சட்டத்தை காப்பேன். தப்பை தட்டி கேட்பேன், குற்றவாளிகளை தண்டிப்பேன். எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது உனக்கு? எங்க காவியா, நீ சொல்லு. நான் தான் வழக்கறிஞர் காவ்யா. நான் நீதியை நிலைநாட்டுவேன். தப்பு செய்பவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தகுந்த தண்டனை வாங்கித் தருவேன். வெரி குட். இந்த மாதிரி தான் பேசணும். என்னங்க கார் ஒரே குப்பையா வச்சிருக்கீங்க? இரு ஓரமா நிறுத்துறேன், ஒரு நிமிஷம் எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து போடு. சரி, கிளம்பலாமா? வண்டியை நிப்பாட்டுங்க. ஏண்டா, என்னடா ஆச்சு? வண்டியை நிப்பாட்டுறீங்களா இல்லையா? ஏற்கனவே டைம் ஆச்சுடா. பா, வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றல. டேய், எதுக்கு இறங்குறீங்க? டேய், எதுக்குடா இறங்க சொன்னீங்க? உனக்கு என்னடா பிரச்சனை? நீங்க போட்ட குப்பை எல்லாத்தையும் எடுத்து இப்ப கார்ல போடுங்க. உனக்கு என்னதான் ஆச்சு? யாராவது கீழே இருக்கிற குப்பை எடுத்து கார்ல போடுவாங்களா? அப்ப ரோட்ல மட்டும் குப்பை போட்டா பரவாயில்லையா? நம்ம வீடு, நம்ம காரு, அது மட்டும் சுத்தமா இருந்தா போதுமா? காவியா, ஏற்கனவே டைம் ஆச்சு. ஒழுங்கா 2 பேரும் வண்டியில ஏறுங்க. நீங்க தானேப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க நம்ம வந்து கிளீனா டிசிப்ளின்டா இருக்கணும்னு. அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு மட்டும் தானா? இப்போ நீங்க கீழே போட்ட பிளாஸ்டிக் பாட்டில், ஆரஞ்சு, இந்த வேஸ்ட்லாம் வீட்டுக்கே போய் போட்டிருக்கலாம்ல. அதான் வீட்டுக்கே டெய்லி வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு வந்து வாங்கிட்டு போறாங்கல்ல. நீங்க இப்ப வேஸ்ட்னு போடுற எல்லா பொருளையும் ரீயூஸ் ரீசைக்கிள் பண்ணா குப்பையே இருக்காது அப்படின்னு எங்க ஸ்கூல்லே சொல்லி தந்திருக்காங்க. இந்த இடத்த பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. இப்படி நாமளே ஒவ்வொருத்தங்களா குப்பை போட்டுட்டு இருந்தா பொல்யூட் தானே ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட குப்பையை நீங்களே போயிடுங்க. நடைபெற்று முடிந்த நாடக போட்டியில் முதலிடம் பெற்ற நாடகம் மாற்றங்களே விடை.
ஐயோ அப்பா, இவர் கண் படாமல் தப்பிச்சிடுறா சிபி. சிபி, அப்பா, இங்கே வாப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. உட்காரு. என்னப்பா, இன்னையோட போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுப்பா. எப்படி பண்ணியிருக்க? ஐயோ, நல்லா பண்ணியிருக்கேன்ப்பா. எப்படி நீ நல்ல மார்க்கெல்லாம் வாங்க மாட்டேன். சரி, என்ன பண்ணுறதா ஐடியா? பா, இன்ஜினியரிங்ப்பா. அப்புறம் மச்சி, எப்படியோ உங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அரியர்லாம் முடிச்சு டிகிரியை வாங்கிட்டேன். மச்சி, எனக்கு வேலை கிடைச்சி 2 நாள் ஆச்சுடா. கொப்பா மாவனே. ஆமாம் மச்சி, அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. ஆமாம், உனக்கு ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியுமா? எங்கள் அப்பா இருக்க வரைக்கும் எனக்கு என்னடா கவலை? உனக்கு என்னப்பா, உங்கள் அப்பா இருக்கு. மச்சான் இங்கே தான்டா. மச்சி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு, நான் வெளியே நிற்கிறேன். ஒரு 15 minutes வந்துடுறேன். சார், அந்த ஆள் இங்கே தான் இருக்காப்லைங்க சார். சார், இந்த ஆள் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாப்லைங்க சார். எத்தனை டைம் சொன்னாலும் இப்படி தான் பண்ணுறாப்லைங்க. நம்ம வேலைக்கே உழ வச்சிருவாங்க சார். சரிங்க சார், ஆஃபீஸில் வந்து பேசுகிறேங்க நான். இந்நாத்துக்கு இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன தம்பி வேணும்? சார், நீங்கள் யார்? எதுக்கு இந்த குழியெல்லாம் அடைச்சிட்டு இருக்கீங்க? நீ போட்டிருக்க கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிட்டா அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிருப்பியா? நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆள் என்ன சொல்கிறோம்? சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல சார். உனக்கு எப்படிப்பா புரியும்? என்னைக்காவது கவர்மெண்ட் ரூல் எல்லாத்தையும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கியா? ஆனா ஆளே இல்லாத ரோட்ல கூட என் பொண்ணு எல்லா ரோட் ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாயா? அவ எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? ரூல்ஸ் போட தெரிஞ்சவங்களுக்கு அந்த ரோட கரெக்டா மெயின்டைன் பண்ண தெரியலையே. ஹலோ ஹலோ
சார் நாங்கள் ஜிஹெச்லேருந்து கால் பண்ணுறோம். சாரி சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்ல உங்கள் பொண்ணு தென்றல் இறந்துட்டாங்க. சரிப்பா, போயிட்டுறேன். ரோடு ஆக்சிடென்ட்ல யாராவது செத்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவன் ஹெல்மெட் இல்லாமல் போனான், ராங் ரூட்ல போனான், ரேஷ் டிரைவிங் பண்ணான், அதனால தான் செத்தான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ரூல்ஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ண என் பொண்ணு என்ன சார் தப்பு பண்ணா? என் பொண்ணு மாதிரி எத்தனை உயிர் இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ரோடு ஆக்சிடென்ட்ல தான் சார் தப்பே பண்ணாதவன் மரண தண்டனை அனுபவிக்கிறான். ரோட்ல போற அத்தனை பேருக்கும் நேத்து இங்க இறந்த உயிர் இன்னைக்கு வெறும் மண் புழுதிதான்ப்பா. வீட்டை விட்டு சிரிச்ச முகத்தோட போனவ திரும்பி வரும்போது பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பாக்குற வலியும் வேதனையும் என்ன மாதிரி உயிரை இழந்தவங்க தான் யார் தெரியும். சார் நான் உனக்கு கேட்குறேன், நீங்கள் ரோடாக போய் மண்ணெல்லாம் அள்ளி போகிறதுனால இங்கே ஆக்சிடென்ட் நடக்காமையா இருக்க போகுது, இல்லை இந்த நாட்டில் என்னதான் நம்மளால மாற்றிட முடியும்? ஏன் மாற்ற முடியாது? ஏன் மாற்ற முடியாதுன்னு கேட்குறேன். இன்னைக்கு எத்தனை பேர் படிச்ச படிப்புக்கு தகுதியான வேலை கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? எத்தனை பேர் வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? ஆனா தகுதியான வேலை கிடைச்ச அத்தனை பேரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் அந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இருந்திருக்காதியா. பேச வந்துட்டான் பேச்சு. போயா போ போ வேலையை பாரு. அப்புறம் மச்சி கிளம்பலாமா? இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கள் அப்பா எங்கிட்ட காட்டுற பாசத்தை விட இந்த அப்பாவோட வழி எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்துருக்கு. டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு இபி லைன், வாட்டர் லைன், ட்ரைனேஜ், இன்டர்நெட்னு எல்லா ரோட்டையும் குழி தோண்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா தோண்டின ரோட்டை திரும்பி மூடணுங்கிற அக்கறையே உங்களுக்கு கிடையாது. இது பேர் தான் டெவலப்மெண்டா? ஹாய் பா.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சிறப்பு விருந்தினர் அவர்களையும் மாணவச் செல்வங்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திட்டமிட்டு உழைக்கும்போது திசைகள் தோறும் வெற்றி. எட்டாதது உலகில் எதுவுமில்லை, இதை உணர்த்துவதே முயற்சி. மாணவர்களே, எப்பணியை செய்வதாயினும் உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாகவும் நடைமுறை சாத்தியத்தோடும் அணுக வேண்டும். அறிவுபூர்வமாக உழைப்பதற்கு உங்களுடைய அறிவுத்திறனை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். Rise and shine like you always do. Wishing you all a wonderful morning. No matter how hard yesterday was, today is a new beginning. So buckle up and start your day. I hope this day brightens up your life and makes you energized for work. PSG College of Arts and Science, the management, secretary, principal, vice principals, faculty and students cordially invite you for the 4th day Student Induction Program 2022 organized by the IQAC under the aegis of UGC. The gift of language combined with the gift of song was given to man that he should proclaim the word of God through music. Let us begin the day with a note of prayer. And I call upon the students from the Department of Carnatic Music to render the prayer song. प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே. प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே. प्रभो गणपते 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 சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. தந்தருள் சத்குரு நீயே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே கணபதே கணபதே. The best way to predict the future is to create it, and an entrepreneur is someone who has a vision for something and wants to create. Today, we have someone amidst us who is one such person, the founder, ideator, and organizer of various startups, who is here to share the roadmap to entrepreneurial success is Mr. R.J. Naveen Krishna, founder Startup Payanam, who is a SAP Global Certified Consultant. Founder and CEO, MindBiz Techno Solutions. Founder and COO, eventspace.com. Co-founder and lead community engagement. Founder Passion, the Startup Accelerator. Founder and organizer, Environ Lave and Panjabuddha Awards. Ideator and organizer, Startup Payanam. Founder, CVC Coimbatore Youth Club. Core member, Coimbatore Startups Community. Founder, Education Ecosystem Forum and Go. He is also a business and incubation consultant for Bharatiya University, MGR University, Hindustan University, SNS Group of Institutions, and few other group of institutions. I welcome and invite Mr. R.J. Naveen Krishna, founder Startup Payanam, to help our students in laying the roadmap to success. Sir, the students are all ears for you. Respected dignitaries on and off the dais and fellow students, good morning to you all. Good morning. Patala. Superb. So, மேம் கிட்ட நான் கேட்டேன், மேம் என்ன டாப்பிக்கில் பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டேன். சார் உங்கள் டாப்பிக்கே பேசுங்க, டாக் அபவுட் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் ஒரு 1/2 hour to 45 minutes எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ
So that's what I'm going to do. And so in the crowd, how many of you all wanted to become entrepreneurs? ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? தொழில் பண்ணணும், சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஓகே, நைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கை ரைஸ் ஆகுது. சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கை ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு யார் யார் நினைக்கிறீங்க அப்படின்றப்ப ஹேட் ஃபியூ ஹேண்ட்ஸ் ரைசிங் ஃப்ரம் தி பேக் பெஞ்ச். ஸோ I strongly believe first qualification to become an entrepreneur is being a backbencher. ஒரு பேக் பெஞ்சராக இருக்கிறது தான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தகுதி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இல்லை நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன். லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் who are very successful are either backbenchers or dropouts. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. வரலாறு அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ வரலாறு நம்மளால் மாற்ற முடியாது. உங்கள் காலேஜோட அலுமினைஸே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எத்தனை பேருக்கு நேச்சுரல் சலூன் செயின் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நேச்சுரல்ஸோட ஃபவுண்டர் இஸ் யுவர் அலுமினை. இந்த காலேஜில் படித்தவர் தான். ஸோ ஈஸ் அ பேக் பெஞ்சர். அண்ட் அவரோட ஸ்டோரிஸ் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் அவரோட பேக் பெஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, should I talk in Tamil or English or Tanglish? Tanglish, okay, super, perfect, thank you. And so ஒரு காரணம் இருக்குது. பேக் பெஞ்சராக இருக்கவங்க தான் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு தகுதிங்கிறது. என்னென்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து கிளாஸில் பாடம் எடுக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான தைரியம் வேணும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க. என்னென்னா, அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு சஸ்பென்ஷன் வரைக்கும் போகலாம், இல்லை பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஒரு குருட்டுத்தனமான தைரியத்தோடு அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த ஆட்டிடியூடு தான் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான ஒரு ஆட்டிடியூட், பேசிக்கான ஆட்டிடியூட். நம்ம ஜெயிப்போம் தோப்போம் நமக்கு தெரியாது, ஆனால் அதையும் தாண்டி தைரியமாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய எபிலிட்டி தான் ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனருக்கான மிக முக்கியமான தகுதி. அந்த தகுதி பேக் பெஞ்சர்ஸுக்கு பை டிஃபால்ட் இருக்கனால மோஸ்ட் ஆஃப் தி பேக் பெஞ்சர்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். ஸோ நான் 12 வருஷம் ஸ்கூல், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 4 degrees. எல்லாத்துலேயும் ப்ரௌட் ஹாப்பி பேக் பெஞ்சர். ஸோ பேக் பெஞ்சராக இருந்ததில் நான் என்றைக்குமே ரெக்ரெட் பண்ணதில்லை. ப்ரௌட் ஹாப்பி. அண்ட் என்னென்னா, நம்ம படிக்கும் காலங்களில் பேக் பெஞ்சராக இருந்தோன்னா நமக்கு நிறைய கம்பேரிஷன் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட் பெஞ்சர் கூட நம்மளை அதிகமாக கம்பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக தான் எடுத்துக்கணும். அதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், என்னை ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தவர் என் கம்பெனியில் எனக்கு வேலை செஞ்சுட்ருக்காரு. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் பீங் அ பேக் பெஞ்சர், பீங் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ டோன்ட் திங்க் அபவுட் தட். அதை பற்றிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஓகே. ஸோ ஹேவிங் செட் தட், மை நேம் இஸ் நவீன் அண்ட் ஐ எம் த மேன் ஆஃப் த சாயில். நான் என்னோடய ஆஃபீஸ், என்னோடய தொழில், நான் பிறந்தது திருப்பூர், என்னோடய வீடு பொள்ளாச்சி, நான் தொழில் பண்ணுறது கோயம்புத்தூர். ஸோ மேன் ஆஃப் திஸ் கொங்கு ரீஜன் தான். And நான் I run a IT company for 12 years now, which is called as Mindwest Techno Solutions. SAP consulting இருக்கும், SAP Education and Consulting, HR Consulting, Business Consulting and Legal Consulting. And ஸ்டார்ட் அப் பயணம்ன்ற ஒரு ஆண்டர்ப்ரனர் கம்யூனிட்டி ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 18 நாடுகளை சேர்ந்த ஒரு 52,000 தொழில் முனைவர் அந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கம்யூனிட்டி. அண்ட் 286 colleges, universities கூட we are working. They are our institutional members. Predominantly we help them set up Center for Innovation and Entrepreneurship and Incubation Center. அந்த ஸ்கோப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் we are into we run a company called Mark Monk, which is a digital transformation company. So digital marketing பண்ணுறதுக்கு நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. பட் we don't do digital marketing, we do digital branding, digital transformation. Say for example, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஐஃபோனை பற்றி பேசுனீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உங்கள் ஐஃபோன் ஆட் வரும், ஐஃபோனை பற்றின ஆட் வரும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ நாங்கள் அதையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் மெஷின் லேர்னிங் அல்காரிதமாக நாங்கள் அந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் யாரு கூடயும் பேச வேண்டாம், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஐஃபோனை பற்றி நினச்சிங்கனாலே உங்களுக்கு அதை ஏதோ ஒரு பொருளை பற்றி நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆடாக நிற்கும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதம். ஸோ இது ரொம்ப நீச்சான டொமைன். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் we are also into content production, movie productions and stuff like that. So this is what I do for my bread and butter. And ஸோ இந்த ஜேர்னி இப்போ மேடம் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த ஜேர்னி didn't happen overnight. ஸோ ஒரு பேக் பெஞ்சராக இருந்தால் என்னென்ன
அசிங்கங்கள் அவமானங்கள் ஃபேஸ் பண்ணி வரணுமோ எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். அண்ட் ஆண்டர்ப்ரனர் ஆகணும், தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜர்னி. நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியாது. அப்படி ஆகணும்னா தலைவர் படத்தில் மட்டும்தான் ஆக முடியும். அண்ணாமலை படத்தில் ஒரு பாட்டில் பணக்காராகலாம், இல்லாட்டி அருணாச்சலம் படத்தில் 300 கோடி கொடுத்து 30 நாளில் செலவு பண்ண சொன்னால் ஆகலாம். வேறு வாய்ப்புகள் ப்ராக்டிக்கலாக வேறு வாய்ப்புகளே கிடையாது. யூ கேன் நாட் பிகம் அ entrepreneur without shedding your blood. ரொம்ப 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 கஷ்டமான கடினமான பாதை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாதம் பிறந்தா மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் பாக்கெட் நிரம்பி காசு வரும். ஆனால் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தீங்கன்னா மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா டென்ஷன் வரும். காசு வெளியே போகணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் சேலரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டுன்னு உங்கள் பாக்கெட்லேருந்து தான் காசு போகும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அந்த இதில் அந்த ஜேர்னியை லவ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் அது பேஷனேட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். பிகாஸ் எனக்கே இருக்குது, எனக்குன்னு இல்லை, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு இந்த ஜேர்னி இருக்குது. என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஃப்ளைட்லேயே பறந்துட்டுருப்போம், 3 வேளையும் ஸ்டார் ஹோட்டல்லே சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி காலங்கள் வரும். கட் பண்ணி ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தா சிங்கிள் டீக்கு காசு இருக்காது. ஸோ அந்த கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஆண்டர்ப்ரனரோட ஒரு இசிஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருந்தால் தான் அந்த பேஷண்ட் உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி போச்சுன்னா இஸ் டெட்டுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஒரு ஆண்டர்ப்ரனர் லைஃப் வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. அந்த கர்வ் வந்து கீழே வந்தே தீரும், மேலே மட்டும் போகாது. கீழே வந்துச்சுன்னா மேலே போயே தீரும். அந்த கர்வ் அப்படி தான் இருக்கும் ஃபார் எனி ஆண்டர்ப்ரனர். நான் இப்போது உதாரணத்துக்கு வந்து உங்கள் அலுமினின்றனால சொல்கிறேன். ஒரு குமரவேல் வந்து இன்றைக்கி வந்து தே ஹோல்டு 900+ சலூன்ஸ் நேச்சுரல்ஸ். ஆனால் 2016 அவங்க 500+ சலூன் ஆனப்போ he got a recession, he got bankrupt. இதை வந்து அவரோட டெட் ஸ்பீச்லேயே பேசியிருக்காரு. ஸோ அவரோட டெட் டாக் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோ பேர் 500 சலூன் வச்சுருந்த ஒருத்தருக்கும் இந்த கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் இன்றைக்கி இஸ் பேக் அகெயின். ஸோ அந்த கிராஃப் வந்து இருந்தே தீரும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேர் உங்கள் 3 வருஷம் காலேஜ் லைஃப்பில் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி சொல்லலாம், பேசலாம், மோட்டிவேட் பண்ணலாம். ஆனால் யார் வந்து நான் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கேன், நான் ஃபெயிலியரையே பார்த்ததில்லை அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு தைரியமாக அவங்ககிட்ட சொல்லலாம் நீ தொழிலே பண்ணலன்னு. தொழில் பண்ணால் கீழே போகாமல் சறுக்காமல் பண்ணுறக்கான வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம அந்த கிராஃப் இப்படி தான் இருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் சொல்லலாம். அண்ட் பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர், அது வந்து நீங்கள் ஆண்டர்ப்ரனராக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட் நமக்கு வேணும். நிறைய பேர் வந்து என்னென்னா ராங் மோட்டிவேஷன் இருக்கும். அதான் அந்த மூவி மோட்டிவேஷன்ஸ்லாம் நிறையா வரும். என்னென்னா நம்ம வந்து தொழில் பண்ணோன்னா அப்படியே ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது சாதாரண சட்டை சாதாரண பெட்டில் தூங்குவோம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஆடிக்கார் வந்துடும் அப்படின்னா அப்படிலாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, கனவுல கூட நடக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிகள் எல்லாமே அப்படி இருக்குது. ஸோ என்னென்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்து மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஹானஸ்ட்டாக ஜென்யூனாக ஒரு எஃபர்ட் நீங்கள் ஒரு விஷயத்து மேலே போடுறீங்க, நீங்கள் லவ் பண்ணுற ஒரு விஷயத்து மேலே போடுறீங்க அப்படின்னா அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும். மணி இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட். நீங்கள் ஹானஸ்ட்டாக ஒரு எஃபர்ட்டு திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஒரு விஷயத்து மேலே நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பணங்கிறது வந்து இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட். அது உங்களுக்கு வந்து வந்தே தீரும் அட் எனி காஸ்ட். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. மணியை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைக்காதீங்க, இம்பேக்டை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைங்க. மணி வில் கம் பேக் டு யூ. அது தானாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இதுதான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது. ரெண்டாவது வந்து சந்தோஷத்தை, அதாவது சக்ஸஸை வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை விட 1% அதிகமாக தோல்விகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ தோல்விங்கிறது வந்து அதை நீங்கள் தோல்வியாக பார்க்கக்கூடாது. அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்க முடியும். நான்லாம் எப்படி பண்ணுவேன்னா என்னோடய சக்ஸஸையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவேன், என்னோடய ஃபெயிலியரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவேன். என்னோடய சக்ஸஸ் எதனால் சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்தை நான் திரும்ப பண்ணுவேன். எதனால் ஃபெயில் ஆனேங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ எவ்ரி ஃபெயிலியர் இஸ் நாட் அ ஃபெயிலியர் அண்ட் எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ லேர்னிங் கர்வ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் யுவர் ஃபெயிலியர். ஏதோ ஒரு தப்பு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்பீங்க, அடுத்த வாட்டி அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் எந்த அளவுக்கு சந்தோஷமாக எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷமோட பெருமையோட ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணி பழகுங்க. ஸோ தட் இஸ் அ மைண்ட் செட். என்னென்னா நிறைய பேர் வந்து எதுவுமே பண்ணாமல் நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு ஒன்று கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டலாம் வந்து
தைரியமாக சொல்லலாம், நான் முயற்சி பண்ணி தோத்தேன், நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து நீங்கள் சொல்லணும். நான் ட்ரை பண்ணேன், நீ எதுவுமே ட்ரை பண்ணல, உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, நீ என் லீக்லே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறக்கான அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இருக்கணும். ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து அந்த 9 to 5 அப்படிங்கிற விஷயம்லாம் சூட்டே ஆகாது. ஸோ நேற்று வந்து ஐ வாஸ் இன் சேலம். நான் வந்து 2:30 மணிக்கு தான் பொள்ளாச்சி வந்தேன், என் வீட்டுக்கு வந்தேன் 2 AM in the மார்னிங். அண்டு காலையில் 6 மணிக்கு கிளம்பி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஆண்டர்ப்ரனர் டசன்ட் ஹாவ் டைமிங். ஸோ நானே சோலோ டிரைவிங் தான் போயிட்டுருக்கேன். லாஸ்ட்டு 15 டேஸில் நான் வந்து ஒரு 7000 கிலோமீட்டர் கார் ஓட்டியிருக்கேன். ஸோ ஆண்டர்ப்ரனர் எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் பை த வே. ஸோ அதனால் என்னோடய பேஷன், என்னோட லைக் இன்னொரு பேஷன் ரெண்டையும் நான் கிளப் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கணும், டைம் இருக்கக்கூடாது, உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும். ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணுங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டைமிங்கு தான் ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோன். நான் 5 மணி ஆனால் போயிடுவேன், நான் 9 மணிக்கு தான் வருவேன், 10 மணிக்கு தான் வருவேங்கிறதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும் நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா. நைட்டு 12 மணிக்கு யாராச்சும் கூப்பிட்டாலும் நீங்கள் போகணும். உங்கள் பிஸ்னஸுக்கு தேவை உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்குன்னா யூ ஹேவ் டு கோ, யூ வில் ஹேவ் டு கான்ட்ரிபியூட் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஸோ ஏன்னா இது இன்னொருத்தங்களோட பிஸ்னஸில் உங்களோட பிஸ்னஸ், நீங்கள் யூனிக்கான வளரணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அண்ட் ஹேவிங் செட் தட், நான் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, இந்த ஸ்கில் செட் வந்து எனக்கு ஓவர் நைட் வந்துடல. ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிற ஸ்கில் செட் வந்து ஓவர் நைட்டில் வந்துடல. நான் வந்து ஒரு 12th முடித்ததுக்கப்புறம் நான் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்னா, ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான பேக் பெஞ்சராக இருந்தேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி ஒரு பயங்கரமான அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அவுட்ஸ்டாண்டிங்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அவுட்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான். இந்த மாதிரிலாம் வரமாட்டேன். மெயினாக எனக்கு ஆக்சுவலாக உங்கள் ஹால் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. என்னென்னா இன்றைக்கி வேறு ஃப்ரைடே, ஒரு காலேஜில் போய் ஒரு காலேஜ் கேதரிங்கில் ஃப்ரைடே அட்ரஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி யோசிப்பேன். ஏன்னா மூவி ரிலீஸ் ஆகிற நாள். நான் காலேஜ் படித்தா என்ன பண்ணியிருப்பேன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். நான் காலேஜ் படித்தா இன்னும் ஏதோ தேட்டரில் தான் இருந்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே நீங்கள் உங்களுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. எங்களோட கோ ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக் 2Dலேருந்து கார்த்தியோட மூவி கூட ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எங்கள் ஆடிட்டோரியம் செட்டப் பார்த்தா ஒரு தேட்டர் செட்டப் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சீட்டு இருக்குது, மேலே ஒரு பால்கனி இருக்குது. ஸோ எனக்கு டக்குன்னு என்னோடய காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு இதை பார்த்தோன்னே. ஸோ அகெயின் ஸோ நான் வந்து எப்போவுமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். எந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப், ஏன்னா ஐம் 80s கிட். ஸோ அப்போ வந்து யாரோட ஃபேனாக இருக்கணும்னா தலைவர் ரஜினிகாந்த் ஆர் கமல்ஹாசன், 2 பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு தான் ஃபேனாக இருக்க முடியும். ஸோ ஐ எம் ரஜினிகாந்த் ஃபேன். அண்ட் நான் 10th போர்டு எக்ஸாம், நான் 10th 10வது படிக்கும்போது என் போர்டு எக்ஸாம் டைமில் மூவி ஆஃப் ஹிம் காட் ரிலீஸ் கால்டு பாபா. ஸோ 10th போர்டு எக்ஸாமாக தலைவர் படமான்னு டிசைட் பண்ணும்போது நான் வந்து தலைவர் படம் தான் டிசைட் பண்ணி 10th போர்டு எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிவிட்டு போன அளவுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்ட். நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு வந்து தான் கெட்டதும் இல்லாமல் வனத்தையும் கெடுக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நான் போனது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டேன். பட் இப்போ இருக்க மாதிரி அப்போ வந்து காம்ப்ளிகேஷன் கிடையாது. எக்ஸாம்ஸ் முடிஞ்சுன்னா அடுத்த 15th டேயில் வந்து சப்ளிமெண்ட்ரி எழுதலாம், நீங்கள் இது பண்ணலாம். ஸோ நீங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்கிறக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக கோட் பண்ணுறக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்து அப்புறம் நான் வந்து 11th 12th வந்து யாருமே எடுக்காத ஒரு கோர்ஸ் எடுத்தேன். என்னென்னா ஒகேஷ்னல் கோர்ஸில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ என்னென்னா அந்த டைமில் வந்து இன்ஜினியரிங் மெடிசின் மட்டும்தான் பயங்கர கிரேஸு. என்ன 12th முடிச்சுட்டு காலேஜில் போய் இன்ஜினியரிங் சேருது, நான் 11thலேயே இன்ஜினியரிங் குரூப் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல். அது ஒரு காரணம். ஒரு 3 காரணம் தான். ஒன்று 11th 12thலேயே இன்ஜினியர்னு நம்ம சொல்லிக்கலாம், அது ஒரு காரணம். 2வது காரணம் வந்து வாரத்தில் 3 நாள் ஸ்கூல் போனால் போதும், 3 நாள் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஸோ அப்போ 3 நாள் ஓகே, 3 நாள் ஜாலி அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இன்னொன்று வந்து அதில் மட்டும்தான் 400 மார்க் ப்ராக்டிகல்ஸ். ஸோ எதுவுமே பண்ணாமல் 400 மார்க் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இந்தளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தேன்னா 400 மார்க்கில் 200 மார்க் குத்தி விட்டாங்க எனக்கு. ஸோ ப்ராக்டிக்கலில். ஸோ அந்தளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக தான் நான் காலேஜில் இருந்திருக்கேன். பட் அகெயின் ஒரு காலம் வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு நிறைய மனிதர்களை பார்ப்போம், நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம், நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அந்த எக்ஸ்போஷர் வந்து நம்மளை ஒரு லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் தான் என்னோடய காலேஜ் லைஃப். ஸோ அந்த காலேஜில் அதான் நான் வந்து பொள்ளாச்சியில் ஒரு Tier 2 டவுனில் ஒரு Tier 2 காலேஜ், சரஸ்வதி தியாகராஜா காலேஜ்னு ஒரு காலேஜில் தான் வந்து நான் படித்தேன்.
ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னல அந்த இன்ஜினியரிங் 11th 12th இன்ஜினியரிங் குரூப் எடுத்தங்காட்டி நான் நல்ல ஸ்கோர் ஆல்மோஸ்ட் 2 சப்ஜெக்டில் வந்து ஆல்மோஸ்ட் சென்டம் வாங்கியிருந்தேன், சென்டம் பக்கத்தில். ஸோ அதனால் வந்து ஐ காட் கவுன்சிலிங்கில் வந்து ஐ காட் அட்மிஷன் வித் நம்ம காலேஜுக்கு பின்னாடி இருக்க காலேஜ் சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ அந்த டைம்லலாம் ரேகிங்க்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, ரேகிங் இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்னோடய சீனியர்ஸ் ரேக் பண்ணால் என் மைண்ட் செட் வந்து ஓகே ரேக் பண்ணால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நம்ம ஜூனியர்ஸை அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் காலேஜுக்கே போனேன். அப்படி தான் எல்லாத்தோட மைண்ட் செட்டும் இருக்கும். டிப்பிக்கலாக எல்லா பேக் பெஞ்சரும் அப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணிடுவோம், அதை ஒரு 10x நம்ம ஜூனியர்ஸுக்கு கொடுத்துருவோம். அப்படி என்னென்னா ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அந்த ஒரு விஷயம் தான் வந்து சீனியர் ஜூனியர் பாண்டிங்கே க்ரியேட் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர்ஸில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த பாண்டிங் வந்து அப்போ தான் க்ரியேட் ஆச்சு. ஸோ ரேக் பண்ணாங்க. அண்ட் அகெயின் ஒரு கட்டத்துக்கு மேலே வி காட் சம் இஷ்யூஸ். அதனால் வந்து நான் அந்த காலேஜை விட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டேன். அந்த காலேஜை ட்ராப் அவுட் ஆகிட்டு சரி வெளியூரில் வந்தால் தானே ப்ராப்ளம், நம்ம ஊர்லேயே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜாயின் திஸ் காலேஜ் கால்டு டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொள்ளாச்சியில். ஸோ நான் போகும்போது 1.5 மாதம் கழித்து நான் சேரும்போது காலேஜ் ஆரம்பித்து 1.5 மாதம் ஆச்சு. ஸோ நான் சேர்ந்து ஒரு 15-20 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. தேர் வாஸ் சம்திங் கால் 0101. அந்த எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தென் ஐ ரியலைஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே 1லேருந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாலே நம்ம சிறப்பாக படிப்போம். இதில் வேறு 1.5 மாதம் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ சார் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்னென்னா என்ன டிகிரி நம்ம பேக் பெஞ்சில் என்ன பண்ணாலும் சரி நம்ம காலேஜில் வந்து அரியரே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ டிசைட் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டினா நம்ம கொள்கைக்கு விரோதமான ஒரு விஷயம். லெட்டஸ் ஜாயின் பாரதியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஒரு பேஜ் ஃபில் பண்ண ஒரு பேஜுக்கு 1 மார்க் தருவாங்க, ஈஸியாக நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போய் சேர்ந்தேன். டு பி ஃப்ராங்க் அப்படி தான் நான் போய் சேர்ந்தேன். அண்ட் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தட் கேம் ஏ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அது எனக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்னோடய காலேஜ் கற்றுக் கொடுத்துச்சு. உங்கள் காலேஜ்லேயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ உங்கள் பிரின்சிபல் மேம் பார்த்துட்டு தான் வரேன், அதுக்கான ஏற்பாடுகள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவையான இன்குபேஷன் சப்போர்ட்டோ இல்லை உங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் ஃபண்டோ கிராண்ட்டோ அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே உங்கள் கல்லூரி நிர்வாகம் வந்து உங்களுக்கு பண்ணுது. ஸோ ஒன்லி திங் இஸ் லைக் நீங்கள் வந்து ஒன்றா டிசைட் பண்ணிக்கங்க, வேலைக்கு போகிறோன்னா இல்லை ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னா இல்லை ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறேன்னா. வேலைக்கு போகிறேன் இல்லை ஹையர் ஸ்டடீஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகுங்க. ஆண்டர்ப்ரனர் ஆகுனா இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் இருந்தால் போதும், மற்ற எல்லா சப்போர்ட்டும் உங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளே நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். அண்ட் ஸோ என்னென்னா அந்த காலேஜ் மகாலிம் காலேஜ்லேருந்து நான் ட்ராப் அவுட் ஆகிட்டு சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேரலாம் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு, எந்த காலேஜும் அட்மிஷன் கொடுக்கல. சரி 1 இயர் நான் திரும்ப 1 இயர் பிரேக் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. நம்ம ஊரில் தான் தெரியல, ஒரு வருஷம் பிரேக் போட்டால் இந்த 4 பேர் 4 விதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ they'll start ruining your life. ஸோ அவங்கள பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த 4 பேர் 4 விதம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அப்பவே வந்து நான் சொல்கிறது 2005 வந்து ஒரு 4.5 லட்ச ரூபா கொடுத்து ஐ ஜாயின் திஸ் கோர்ஸ் கால்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் 2D 3D அனிமேஷன் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பயங்கர செலவு பண்ணி படித்தேன். அந்த கோர்ஸ் படித்ததுக்கு 3 பயன்தான் இன்றைக்கி வரைக்கும். ஒன்று என்னோட எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்க மாதிரி அந்த காலத்தில் வந்து ஆர்கோட் இருந்துச்சு. ஸோ ஆர்கோட்டில் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் அழகழகாக எடிட் பண்ணி வைப்பேன். ஃபஸ்ட்டு இது. 2வது விஷயம் வந்துட்டு இன்றைக்கி வந்து என்னோடய கம்பெனிஸ் எல்லாமே, என்னோடய கம்பெனி லைக் மார்க்யூமாங் மற்ற எல்லா விஷயமும் பீப்புள் லுக் அப் டு அவர் கம்பெனி பிகாஸ் ஆஃப் அவர் டிசைன்ஸ். என்னோடய ஸ்டோரி டிசைனை நான் கன்வே பண்ணுற பிராண்டிங் எலமெண்ட்ஸு. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு அந்த கோர்ஸ் படித்தனால தான் என்னோடய டிசைனருக்கு வந்து என்னால் ப்ராப்பராக கன்வே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் எங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. அது ஒன்று. 3வது வந்து how many of you all have seen this கார்த்திஸ் மூவி கால் 1000ல் ஒருவன்? ஸோ அந்த மூவியோட டைட்டில் டிசைன் பண்ண 4 பேர்த்தில் நானும் ஒருத்தன். ஸோ இந்த ஒரு விஷயம் அங்கே தான் எங்களுக்கு அந்த உங்ககிட்ட இந்த கைத்தட்டு வாங்குறதுக்கு நான் 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணேன். ஸோ
ஸோ அகெயின் ஸோ இதுதான் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். அந்த காலேஜில் வந்து என்றைக்குமே வந்து காலேஜ் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும். அந்த காலேஜில் நமக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் என்னோடய லைஃப் வந்து டோட்டலாக இப்போ இன்றைக்கி அந்த காலேஜ் அலுமினி பிரசிடெண்ட்டாக இருக்கேன், அந்த காலேஜோட அட்வைசராக இருக்கேன். ஸோ நிறைய ரோல்ஸ் அந்த காலேஜில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் அகெயின் அந்த காலேஜில் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதிலிருந்து என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எஸ்ஏபி முடிச்சு ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸில் வந்து நான் ஒரு 1 year 11 months ஆல்மோஸ்ட் 2 years நான் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் வேலையை குவிட் பண்ணும்போது இன்ஃபோசிஸில் வந்து ஒரு நாள் வேலையை குவிட் பண்ணேன். வேலையை நான் குவிட் பண்ணும்போது மை சேலரி வாஸ் 2,20,000 per month. மாதம் 2.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது தான் என் வேலையை விட்டேன். எங்கள் அப்பா அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை முட்டாள்னு சொன்னாங்க. பட் எனக்கு தோணுச்சு, நான் விட்டேன், அவ்வளோதான். என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, அந்த வேலையை நான் விட்டேன். ஏன் விட்டேன் அப்படின்னா I got to know the company was earning 85,000 rupees per hour out of me. என்னை வச்சு 1 மணி நேரத்துக்கு 85,000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் போய் ஒரு ஹைக் கேட்டேன். அவங்க அந்த ஹைக் கொடுக்கல. ஸோ டிப்பிக்கல் பேக் பெஞ்சர் ஆட்டிடியூட் வந்துச்சு. உன் வேலை என்னடா வேண்டாம் போடா அப்படி. பேக் பெஞ்சர் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது, பொள்ளாச்சி ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி பொள்ளாச்சி ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்துச்சு. உன் வேலையை வேணால் ஒன்று வேணால் நீ வச்சுக்கிட, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ குவிட் த ஜாப் அண்ட் ஐ கேம் அவுட். அவங்க சொன்னாங்க யுவர் சர்டிஃபிகேட் இஸ் வித் அஸ், நாங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் தரமாட்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நான் வந்து வேறு எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர். ஸோ அதனால் உங்கள் சர்டிஃபிகேட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ ரீசெண்டாக அப்படி நான் வந்து சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன அதே கம்பெனி, அது இன்ஃபோசிஸ், அதே கம்பெனியோட ஃபவுண்டர் சுதாமூர்த்தி மேம் வந்து இன்றைக்கி என்னோட போர்டில் இருக்காங்க, ஸ்டார்ட் அப் நம்மளோட போர்டில் இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட கோஃபவுண்டர் என்னோட போர்டில் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த கர்வ் யூ ஹவ் டு பில்ட் பீயிங் அன் ஆண்டர்பிரினர். ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த லாக்டவுன் டைமில் ஐ காட் அ இமெயில் ஃப்ரம் இன்ஃபோசிஸ் லைக் உங்கள் சர்டிஃபிகேட் எங்ககிட்ட இருக்குது, ப்ளீஸ் டூ கம் அண்ட் கலெக்ட் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் நக்கலாக திருப்பி ஒரு இமெயில் போட்டேன், உங்கள்கிட்டயே இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிறதோட உங்கள்கிட்ட இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமெயில் போட்டு அனுப்பிச்சேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் ஜாபை விட்டுட்டு நான் இங்கே வரும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் ஹேட் சம் 3,68,000 3,70,000 பணம் மட்டும் என் கையில் இருந்துச்சு. 3,68,000 எக்ஸாக்ட்லி அமௌண்ட் மட்டும் என்னோடய சேவிங்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து பேங்க்கில் கடன் வாங்கக்கூடாது, வீட்டில் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. பேசிக்காக என்னென்னா எவனுக்கும் பதில் சொல்லக்கூடாது, எவனுக்கு பதில் சொல்கிற நிலமையில் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஆட்டிடியூட், ஒரு பேக் பெஞ்சர் ஆட்டிடியூட். ஸோ அதனால் யாருக்கும் பதில் சொல்ல விரும்பல. அதனால் அந்த 3 lakhs வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த 78,000 வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். யாருக்குமே சொல்ல, ஜஸ்ட் லைக் தட் குவிட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நார்மலாக ஆன்சைட் போகும்போது எங்கள் வீட்டில் ஒரு 1 or 2 days இருந்துட்டு அப்ராட் ட்ராவல் பண்ணும்போது இருப்பேன். எங்கள் அம்மா வந்து நான் ஏதோ கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறேன்னு நினச்சிட்டு, எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறேன்னாங்க. இல்லை நான் வேலையை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா வந்து சரி அவங்க வெளியே காட்டிக்கல அவங்களோட கடுப்பை, பட் எல்லாருமே வந்து தப்பு பண்ணிட்டேன், முட்டாள் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அகெயின் ஐ ஹேட் சம் கான்ஃபிடென்ஸ் இன் மீ அண்ட் ஐ நோ ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்றதுனால ஒர்க் பண்ணிருந்தேன். இந்த டைமில் தான் வந்து இந்த 4 பேர் 4 விதம் வந்து நல்லா எங்கள் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. 4 பேர் 4 விதம் யாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த சொந்தக்காரங்க, மோஸ்ட் டேஞ்சரஸ் பீப்புள். ஓகே, அந்த 4 பேர் 4 விதத்தில் ஃபஸ்ட்டு கிரிமினல்ஸ் அவங்க தான். வந்து ஏதோ வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நல்லது கெட்டதுன்னு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த அன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் தீபாவளியாக இருக்கும். தே மேக் ஷுர் தீபாவளி செலிப்ரேட்டட் இன் அவர் ஹவுசஸ். கிராக்கர்ஸ் கண்டிப்பாக வெடிக்குன்ற மாதிரி பற்ற வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. செகண்டு வந்து யாருன்னா நம்ம சொசைட்டி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, நெய்பர்ஸு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி. எப்படி ஏற்றுவாங்கன்னே தெரியாது, ஆனால் நைஸாக ஏற்றிடுவாங்க. எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் இந்த என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் வேலையை குவிட் பண்ணதுக்கும் ஒரு 6-7 மாதம் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து ஐ லவ் மூவிஸ். அந்த கேப்பில் வந்து நான் ஒரு மூவி பார்க்குறதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து போகிறேன். ஒரு 3.5 மணி நேரம் கழித்து வரேன். எங்கள் அம்மாவும் பக்கத்து வீட்டாண்டி ஒரு பொசிஷன் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. 3.5 மணி நேரம் கழித்து வர அதே பொசிஷன் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா என்னை பார்த்த பார்வை போகும்போதும் திரும்ப வரும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ கண்டென்ட் நம்ம தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த 3வது 4 பேர்த்தில் 3வது விட யாருன்னா, அது இன்னும் உள்ளதுலேயே மிகப்பெரிய கிரிமினல்ஸு, நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு.
ஸோ மோஸ்ட் வெரி டேஞ்சரஸ் பீப்புள். ஸோ என்னென்னா ஆண்டி நம்ம கூடயே இருப்பானுங்க, நம்ம தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்போம். எப்போ நம்ம அம்மாட்ட பேசியிருப்பானுங்கன்னே தெரியாது. ஆண்டி நவீன் வேலை குவிட் பண்ணிட்டானா, அவ்வளோதான், அவனுக்கு கெரியரே இல்லை, நீ எங்கேயுமே வேலை கிடைக்காது, அவ்வளோதான், லைஃப் கான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டில் வந்து அன்னைக்கு பயங்கரமான தீபாவளி தான் மறுபடியும். அண்ட் 4வது ரகம் வந்து யாருன்னே தெரியாது, அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 பேர் 4 விதம் வந்து என் லைஃப்பில் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க, இம்பேக்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க என் லைஃப்பில். ஸோ என்னாச்சுன்னா, நான் அந்த 68,000 ரூபா வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ நம்ம தான் மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்கோம். நம்மலாம் பைக்லலாம் போக மாட்டோம், ஒன்லி கார் அப்படின்ற மாதிரி டெய்லி பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் காரில் வந்து போயிட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா பெட்ரோல் காலி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 நாள் போனால் 20,000 ரூபா காலி, 70,000 ரூபாவில் 20,000 ரூபா காலி. ஸோ எத்தனை பேர் இந்த நேரம் மூவி பார்த்துருக்கீங்களா? அந்த மூவியில் வந்து நிவின் பாலிக்கு வந்து வேலை போகும். ஃபஸ்ட்டு வந்து கேபில் போவான், ஆட்டோவில் போவான், பஸ்ஸில் போவான் இல்லையா? அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து டெய்லியும் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் காரில் வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பைக்கில் வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு பஸ்ஸில் வந்துட்டு உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பைக்கை வச்சுட்டு அப்படி போயிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து என்கிட்ட வந்து ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா தான் இருக்குது. அந்த 3 லட்ச ரூபா அப்படியே இருக்குது. மீதி அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் டெய்லி என்ன பண்ணுவேன்னா, பைதவே பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருப்பேன், இல்லை ஏதோ ஒரு கம்பெனி போவேன். ரேண்டமாக ஒரு நோட்டு வாங்கி அந்த கம்பெனி யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது எழுதுவேன். எனக்கு பிடிச்சிருந்தா நான் கோல்டு வாக்கின் உள்ளே போய் அந்த ஃபவுண்டர்ஸ் கூட, அந்த எம்டி கூட பேசுவேன், என்ன பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஃபீட் பண்ணுவேன். அது அப்போ ஏன் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த டைமில் தெரியல. இன்றைக்கி நான் வச்சுருக்க அந்த டேட்டா பேஸ், தட்ஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் டேட்டா ஷீட். அந்த மாஸ்டர் டேட்டா ஷீட்டில் இருக்கிற 90% ஆஃப் த பீப்புள் ஆர் மை கிளைண்ட்ஸ் நவ். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஐ மேட் ஷோர் தேர் மை கிளைண்ட்ஸ் நவ். ஸோ மல்டிபிள் பிஸ்னஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து காசெல்லாம் டெய்லி போயிட்டு வந்து காசுலாம் காலி ஆகிடுச்சு, 9,000 ரூபா தான் இருக்குது. அந்த வெக்ஸில் நான் இருக்கேன். ஒரு 4 மாதம் 5 மாதம் 4 பேர் 4 விதம் ரிப்பீட்டடாக வீட்டில் இம்பேக்ட் பண்ணும்போது வீட்லேயே ஒரு கோபம் வரும் இல்லையா? நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா நம்ம மேலே கோபமாக இருக்காங்கங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தட்டில் தோசை வந்து உழுகிற ஸ்டைல் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைக் தங்கம் கண்ணு தோசை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து, நான் தோசை கேட்டால் அப்படியே பறந்து வந்து உழுகும். ஓகே, அது வந்து என்ன ஃபேஸுக்கு முன்னாடினா, இதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ணலைன்னா உனக்கு சாப்பாட்டில் விச வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு அபாய மணி அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸு அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு தோசை பறந்து விழுந்த ஒரு நாள். ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2012 May 21. என்னோடய வாழ்க்கை வந்து டோட்டலாக May 21, 22, 23 என்னோடய வாழ்க்கை வந்து 2-3 இடத்துல மாறி இருக்குது, டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் வந்து 2012 May 21, 22, 23ங்கிறது என்னோடய வாழ்க்கை. இன்றைக்கி நான் ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னா அந்த 3 நாட்கள் நான் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பாடங்கள், அனுபவங்கள், நான் சந்தித்த மனிதர்கள் வந்து தே இம்பேக்டட் மீ அ லாட் இன் மை லைஃப். ஸோ என்னென்னா, காந்திபுரம்லேருந்து உக்கடம் வந்து நார்மல் பஸ்ஸில் போனால் 5 ரூபா, அதாவது அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கும், அதில் போனால் 5 ரூபா, நார்மல் பஸ்ஸில் போனால் 3 ரூபா, பார்க்கெட்லேருந்து போனால் 3 ரூபா, நான் 2 ரூபா சாதா பஸ்ஸில். ஸோ இந்த 3 ரூபா 2 ரூபா நான் சேவ் பண்ணுறதுக்காக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் சரி பார்க்கெட் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனேன். அப்படியே உக்கடை வரைக்கும் நடந்து போயிட்டு, நினச்சி பாருங்கள், May 21 சித்திரை வெயில். ஸோ நடந்து போய் ஐ காட் லைக் உக்கடை வரைக்கும் நடந்து போய்ட்டு, ஏன்னா எனக்கு வீட்டுக்கு போனால் என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரில. 9,000 ரூபா தான் இருக்குது, காலி ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரில. 5 மாதம் பிரேக் ஆகிடுச்சு, வேலையும் தர மாட்டாங்க யாரும். நம்ம வேறு வீரவசனெல்லாம் இன்ஃபோசிஸில் பேசிட்டு வந்தோம், சர்டிஃபிகேட்டும் தர மாட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அப்போ நான் வந்து அந்த அன்னைக்கு வந்து நான் உக்கடம் போனேன். உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பொள்ளாச்சி பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் ஒரு போலீஸ் பூத் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அங்கே தான் நான் இருந்தேன் 3 நாள். அன்னையிலேருந்து அடுத்த 3 நாட்கள் நான் அங்கே தான் இருந்தேன், உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருந்தேன். அங்கே தான் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக்குச்சு. என்னை வந்து மாவோயிஸ்ட்டு நினச்சிட்டு எனக்கு அந்த போலீஸ் இதில் ஹெல்ப் சென்டரில்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. சார் நான் ஐடி சார். யார் சார்? டிப்பிக்கல் ஐடி பர்சனாக இருப்பேன், லாங் ஹேர்லாம் விட்டுட்டு இருப்பேன். சார் யார் சார் இந்த மாதிரிலாம் இருக்கா? ஸோ கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம், அதனால தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் அந்த 3 நாட்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா, அங்கேருந்த போலீஸ்காரங்க, அங்கேருந்த பஸ் டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு, அங்கேருந்த ஸ்வீப்பர்ஸு, அங்கேருந்த பெக்கர்ஸு, இவங்க தான் என்னோடய க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் ரொம்ப க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அங்கேருந்து பெக்கர்ஸ். ஏன்னா அவங்க தான் நான் வாங்கி தர சிங்கிள் டீக்கு நான் என்னென்ன புலம்புறேனோ அதெல்லாம் கேட்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு. ஸோ ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் 3 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு. அண்டு அந்த 3 நாள் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய உடம்புல வந்து ஒரு ஃபீல் வருது. என்னென்னா அதுக்கு பேர் தான் பசி. ஏன்னா அந்த 3 நாள் நான் எதுவுமே சாப்பிடல. ஐ ஜஸ்ட் ஹேட் 2 டீ ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் தண்ணி, அவ்வளோதான்.
இப்போ இருக்க மாதிரிலாம் வந்து இந்த 10 ரூபா வாட்டர் பாட்டிலாம் கிடையாது. இப்போது நீ வாட்டர் பாட்டில் வாங்கினா அப்போ 28 ரூபா கின்லே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 28 ரூபா தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு இருந்தால் நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த அம்மா வாட்டர்லாம் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் ஒரு அழுக்கு பிடிச்ச சின்டெக்ஸு, அந்த அழுக்கு பிடிச்ச சின்டெக்ஸில் ஒரு துரு பிடிச்ச பைப்பு, துரு பிடிச்ச கப்பு, அந்த தண்ணி அண்ட் 2 டீ ஒரு நாளைக்கு, அது மட்டும்தான் குடிச்சு. ஏன்னா 10 ரூபா செலவு பண்ணால் அந்த 9000 ரூபா காலி ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா பதட்டம், பயம் இல்லை, ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் பசிங்கிறது புது வகையான, பசி வந்தால் தலை வலிக்கும், வயிறு பெறட்டும், மயக்க வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு அப்போ தான் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதுதான் பசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 நாளில் வந்துட்டு என்னென்னா, நான் ஏன் இந்த 3 நாள் எனக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஒரு 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். 2012 மே 22 வந்து எனக்கு வந்து நரேந்திர மோடினா யாருன்னே தெரியாது. ஆனால் அங்கே இருந்த அந்த பெக்கர், நான் 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்து 3 மணி நேரம் பேசினா அவர் ஒரு அரை மணி நேரம் பேசுவார் இல்லையா நமக்கு. அந்த அரை மணி நேரம் ஞானத்தில் வந்து அவர் சொன்ன விஷயம், குஜராத்தோட சிஎம் நரேந்திர மோடின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அடுத்த வருஷம் 2014 வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு. அவர் வந்து புதுசாக ஒரு டேக்ஸ் கொண்டு வர போகிறாரு, அது பயங்கரமான இம்பேக்ட் கொடுக்கணும். அவர் மீன் பண்ணது ஜிஎஸ்டியை. அவர் வந்து கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போகிறாருன்னு அது மீன் பண்ணது டிமானிட்டைசேஷன். 2012 எனக்கு நரேந்திர மோடினா யாருன்னே தெரியாது. ஆனால் 2012 அங்கேருந்த ஒரு பெக்கர் வந்து நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆவார், டிமானிட்டேஷன் அதாவது அவங்க சொன்ன 100 விஷயத்தில் ஒரு விஷயந்தான் அது. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு ஐஎம்ல போய் படிச்சிருந்தா கூட எனக்கு அந்த நாலேஜ் கிடச்சிருக்குமான்னு தெரியல, அவ்வளோ நாலேஜ் எனக்கு கொடுத்தாங்க. என்னென்னா நான் அன்றைக்கி ஒன்று ரியலைஸ் பண்ணேன், என்னென்னா பெக்கர்ஸ்னால் அவங்க பிறந்ததுலேருந்து பெக்கர்ஸ் கிடையாது. அவங்க பெருசாக ஒன்று பண்ணணுன்னு ஒரு பெரிய கனவோடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களால அதை பண்ண முடியல, சர்வே பண்ண முடியல, அதனால இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணேன். ஏன்னா அதில் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜில் வந்து ஒரு கிராஜுவேட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட நாலேஜ் வந்து அன்றைக்கி நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணேன், இன்ஸ்பிரேஷன் நாலேஜ் வந்து யார்கிட்ட வேணாலும் கிடைக்கும். வயசு, லுக் அண்ட் ஃபீல், அதுக்கும் அவங்ககிட்ட இருக்க நாலேஜுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத அன்றைக்கி நான் டிசைட் பண்ணேன். அவங்ககிட்டருந்து கிடைச்ச நாலேஜ் தான் எனக்கு. அண்ட் அகெயின் திருப்ப நான் ஐ கேம் பேக். அண்ட் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு பசி தாங்க முடியல. மூணாவது நாள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வீட்டுக்கு வந்தேன்னா சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு. வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ஐ எம் வெரி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. ஐ வாஸ் அண்ட் ஐ ஸ்டில். அண்ட் நிறைய கம்யூனிட்டிஸில் வந்து எஸ்ஐபி பற்றி ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் நான் ஹெல்ப் பண்ணும்போது ஒருத்தர் நொய்டாலேருந்து கால் பண்ணி, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்குங்க, ரொம்பலாம் பே பண்ண முடியாது, கேன் ஐ டூ இட் ஃபார் மீ அப்படின்னா, ஓகே எனக்கு என்ன 9000 இருக்குது, கூட ஒரு 2000 5000 வந்துச்சுனாலும் போதும், ஒரு 1 வீக்குக்கு நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ he called me and told ஒரு 3 நாள் டைம் எடுத்து பண்ணிங்க. அது ஒரு 10-15 மினிட்ஸில் நான் முடிச்சுட்டு அவருக்கு திரும்ப கால் பண்ணேன். ஏதாவது டவுட்டான்னு கேட்டார். இல்லை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னால் உங்களுக்கு நிறைய பே பண்ண முடியாது, ஏன்னா 3 கை மாறி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ரொம்ப கம்மியாக தான் பே பண்ண முடியும், டோன்ட் மிஸ்டேக் மீனார். என்னடா 2000 ரூபாய்க்கு வந்து சோதனை, சரி ஏதோ ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்கடா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். தென் he got my account number and he told like he transferred me 40,000 rupees. So that's when I decided, கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலந்துட்டு இருந்திருக்கோம் எவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ, திஸ் இஸ் வாட் யோர் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் கன்சல்டிங். மூடு இருந்தால் வேலை செய்வேன், வாரத்தில் 2 நாள் 3 நாள் வேலை செய்வேன், வாரம் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பேன், வீக்கெண்ட் ஐ ட்ராவல் சம்பேர், ஜாலியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. ஒரு 3 மாதம் இந்த லைஃப் ஸ்டைல் தாக்கு பிடிக்க முடியல. 3 மாதத்தில் வந்து ஐ காட் போர்ட் அண்ட் ஐ ஃபெல்ட் bloody this is not you are not meant for this, you have to do something big. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபார் நியூ ப்ராஜெக்ட்ஸ். அப்போ தான் சொன்னாங்க, ஒரு ப்ராஜெக்ட் நீ எடுக்கணும், ஒரு கம்பெனியை நீ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியா, ஓகே லெட் மீ ரெஜிஸ்டர் மை கம்பெனின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டு அட்ரஸில் தான் நான் ஒரு 14 பிஸ்னஸ் பண்ணுறேன். 14 பிஸ்னஸும் என் வீட்டு அட்ரஸில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வீட்டு அட்ரஸில் தான் என்னோடய கம்பெனியை நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஒரே எம்ப்ளாயி நான் மட்டும் என்னோடய பெட்ரூம் ஆஃபீஸில் ஆரம்பிக்கிற கம்பெனி. அதுலேருந்து ஒரு 4 மாதத்தில் வந்து we were like 198 எம்ப்ளாயி பிக் கம்பெனி. we had our offices in கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், மைசூர், சிங்கப்பூர். ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரோத்து. அதுலேருந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் நோ டர்ன் பேக், பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருந்தோம். we were competing. நெதர்லாண்ட்ஸில் எங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குது. நெதர்லாண்ட்ஸில் வந்து செகண்ட் பிக்கஸ்ட், இன்றைக்குமே செகண்ட் பிக்கஸ்ட் ஐடி கம்பெனிஸ் அவர் கம்பெனி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து வளர்த்தணும்.
ஸோ இது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜேர்னி நான் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் உலகம் தெரியாது. ஸ்டார்ட் அப் உலகம் இஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் கூட லைக் நாங்கள்லாம் மீட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெட் பஸ் தெரியும்ல எல்லாருக்கும், ரெட் பஸ்ஸோட ஃபவுண்டர்ஸு. ஸோ அவங்க வந்து 2013 எண்டில் வந்து ரெட் பஸ் சோல் தேர் கம்பெனி டு கோ IBBO ஃபார் 850 crores. என்னடா நம்ம கூட ஒன்றா சுற்றிட்டு இருந்த பையன் 850 கோடி. நான் ஐ வாஸ் ஜஸ்ட் டர்னிங் ஓவர் லைக் 10 crores 12 crores தான் டர்ன் ஓவர் பண்ணுறேன். அவன் 800 கோடி சம்பாரிச்சிட்டான், அவன் பாக்கெட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்றப்ப. ஸோ நான் வந்து ஐ ஆல்சோ வென்ட் இன் டு த ஸ்டார்ட் அப் கேம். என்னென்னா இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் 360 டிகிரி ரிசர்ச் இல்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அந்த விஷயம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ நான் வந்து எனக்கு ஸ்டார்ட் அப் உலகம் தெரியாது. ஸ்டார்ட் அப் உலகம் தெரியாமல் நான் ஒரு 2014 வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை கோஃபவுண்ட் பண்ணேன், எதுடெக் ஸ்டார்ட் அப்பு, விச் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஃப்ளாப். ஸோ சூப்பர் டூப்பர் ஃப்ளாப்புன்னு நான் சொல்கிறது வந்து எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. நான் தோற்றேன், என்னோடய தோல்வியை நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொன்னால் தான் நீங்கள் அந்த தப்பு பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதுதான் இது. ஏன் நான் தோற்றேன்னா கான்செப்ட் தப்பு கிடையாது, நான் எக்ஸிக்யூஷனில் தப்பு. ஏன்னா எனக்கு வந்து அந்த பிஸ்னஸை பற்றி நான் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் ஒரு 360 டிகிரி ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணாமல் அதில் கால் வச்சேன், சறுக்கிட்டேன், அவ்வளோதான். அப்படி தான் நான் அதை பார்ப்பேன். அண்ட் அந்த பிஸ்னஸில் அப்போ எனக்கு வந்து வயசு 24 வயசில் ஐ பர்ன்ட் ஒரு 87 லட்ச ரூபா, 87 lakhs நான் தொலைச்சேன். ஐ லாஸ்ட் 87 lakhs. ஸோ என்னோடய சேவிங்ஸ் இதில் ஒரு நல்ல விஷயம், ஒரு குட் திங், அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலை, எங்கள் அப்பா அம்மாட்ட காசு வாங்கலை, எதுவுமே பண்ணல. நான் சம்பாரித்தேன், நான் தொலைச்சேன், எவனும் எனக்கு கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற பேக் பெஞ்சர் ஆட்டிடியூட் அப்போவும் இருந்துச்சு. ஸோ நோபடி ஹேஸ் த ரைட்ஸ் டு கொஸ்டின், நோபடி ஹேஸ் த கட்ஸ் டு கொஸ்டின் மீ, நோபடி ஷுட் கொஸ்டின் மீ அப்படின்றதில் நான் சம்பாரித்தேன், நான் தொலைச்சேன், நீ கேள்வி கேட்காத, என் காசு தானே, நீ காசு கொடுத்த, இல்லை போ அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதில் என்னென்னா, அந்த காசை வந்து அந்த 87 lakhsங்கிறத வந்து அதுலேருந்து ஒரு 8 மாதத்தில் நான் சம்பாரிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2014 டிசம்பர் மந்த் என்டையர் மந்த் மொத்த மாதமே வந்து 30 மணி நேரம் தான் தூங்கினேன். ஏன்னா 2015 ஜான்வரி வந்து அவர் ப்ராடக்ட் ப்ரீ பீட்டா லான்ச் வந்து நியூ இயர் அப்போ 12 o'clock வந்து லான்ச் பண்ணதாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் அந்த இதில் இருந்தேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ப்ராடக்ட்டு லான்ச் பண்ணிட்டோம். 2015 ஜனவரி 4 ஐ காட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஏன்னா ஒரு மாதம் தூங்கலைன்னா நிறையா இஷ்யூஸ் வரும். ஐ காட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் நான் வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டேன். ஒரு 2015 ஜனவரி 4 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஜனவரி 10 தான் எனக்கு கான்சியஸ்னஸே வந்துச்சு. எனக்கு நினைவு வந்தோன்னா ஐ லாஸ்ட் மை பாஸ்ட். என்னோடய பழசெல்லாம் நான் மறந்துட்டேன். ஒரு பழசு மறந்தது கூட பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ அதை சொல்லும்போது கூட ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ். ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா எனக்கு அடையாளம் தெரில, நீங்கள் யாருன்னு எங்கள் அம்மாவை பார்த்து நான் கேட்டிருக்கேன். அந்த டைமில் அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி லவ் பண்ண ஒரு விஷயம் தோத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அகெயின் இட் டுக் மீ hardly 8 months to earn back that 45 lakhs, 87 lakhs. So it was not a big deal for me. ஏன்னா எனக்கு எஸ்ஏபிங்கிறது இட்ஸ் கோல்டன் டிக்கெட், தங்க முட்டை கொடுக்குற வாத்து. ஸோ அது நான் அது எனக்கு பிளான் பி, ஆல்வேஸ் மை பிளான் பி. பட் அகெயின் அதில் நம்ம அண்டர்கோ பண்ணுற பெயின் இருக்குல்ல. இப்போ நம்ம பேக் பெஞ்சராகவே இருந்து எதுவுமே பண்ணாமல் நம்ம கீழே இருந்து நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணோம்னா அப்போ வந்து we will have certain issues, certain insults. ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குறாங்க, பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மேலே போயிட்டு கீழே விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் நீங்கள் கண்டிப்பாக மேலே போயிட்டு கீழே விழுவீங்க. கண்டிப்பாக எல்லோரும் விழுவோம். ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே கீழே விழுவோம். அந்த கீழே விழுந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் குயிக்காக பவுன்ஸ் பேக் பண்ணி மேலே வரீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ் அலாட். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக கீழே விழுகிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு ஃபோர்ஸோடு மேலே வரலன்னா பின்னாடி வர உங்களை நசுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த உலகம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் காலேஜ்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு அப்பா, ஒரு பையனோ பொண்ணோ, நான் இந்த 3 பேர் இந்த கதையில் வச்சுக்கலான்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அந்த அப்பா வந்து நான் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பில் என்னை பார்த்து அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, அவன் கூட மட்டும், அவன் சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கூட மட்டும் நீ சேர்ந்த உன்னை கொன்றுவேன் அப்படின்னு அந்த பையனை வளர்த்துவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம காலேஜ் முடிச்சுட்டு
ஒரு கம்பெனியில் இன்ஃபோசிஸில் வேலைக்கு செய்கிறோம் அப்படின்னா அந்த அண்ணா வந்து கேட்டுக்கோ அடுத்து என்ன படிக்கலாம், 12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், யூஜி முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், அதே வயது தான் சொல்லும். அந்த அண்ணாட்ட கேட்டுக்கோ என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே வயது தான் சொல்லும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம வேலையை விட்டோம்னா சரி அவர் பெரிய ஆள் நம்பிட்டு இருந்தால் முட்டாத்தனமாக வேலையை விட்டு வந்துட்டான்னு அதே வயது தான் திரும்பவும் சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஆரம்பித்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா எப்படியாச்சும் என் பையனையோ பொண்ணையோ நீங்கள் கரை சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வயது தான் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிவிடும். எனக்கு என்னென்னா ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் புக். நான் தோத்தேன்னா நான் ட்ரை பண்ணி தோத்தேன். நீ எதுவுமே பண்ணல, உனக்கு எனக்கு 1000 வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி நான் என்னோடய தோல்வியை ஃபேஸ்புக் லைவ் போய் தான் நான் சொன்னேன். ஸோ இவளை தோத்துட்டான், இவன் 87 லட்ச ரூபா தொலைச்சிட்டான், இவனுக்கு அவ்வளோதான், இவன் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண மாட்டான்னு அதே வாய் தான் வந்து மறுபடியும் இவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லும். அந்த சைக்கிள் புரியுதா? அந்த மக்கள் எப்படி நம்மளை பேசுவாங்கன்னு. என்னென்னா நமக்கு ஆப்போசிட்டில் நின்று நடந்து வர பயப்பட்டவங்க யோசித்தவங்க கூட நம்ம கீழே போனோம்னா நம்மளை ஏறி மிதிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு பயங்கரமான கோவம் வரும். அந்த கோவத்தை வந்து அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதுனால எந்த பயனும் கிடையாது, யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. ஓகே, ஒருத்தங்க நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது செம்மையாக கோவம் வரும். குறிப்பாக பேக் பெஞ்சஸுக்கெலாம் எரிச்சல் ஒரு மண்டை உடைக்கணும்னு தோணும். ஆனால் அந்த கோவத்தை வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணி எதுவுமே பண்ணுறதுனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அந்த கோவங்கிறது இஸ் அ ஃபார்மேட் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜியை பேசாமல் உங்கள் வேலையில் காமிச்சிங்கன்னா உங்கள் வேலை பதில் சொல்லணும். அவனுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிறது இல்லை, நம்ம செய்கிற வேலை பதில் சொல்லும். இன்றைக்கி அதே பீப்புள் தான் வந்து அப்படி நம்ம மேலே போயிட்டு கீழே விழுந்தப்போ என்னை பற்றி பேசின பீப்புள் தான் வந்து என்னை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக என் ஆஃபீஸில் நின்றுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு உங்கள் வேலை தான் உருவாக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஐ எம் ஒர்க்கிங் வித் 6 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஐ எம் ஆக்சசபிள் டு 6 CMs. ஒரு ஜஸ்ட் அ கால் அவே. ஸோ அந்தளவுக்கு ஒரு பொசிஷன் வளரணுன்னா நீங்கள் ஒருத்தங்க யாராச்சும் உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க இல்லை உங்களை நோண்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களால் க்ரோ ஆக முடியாது. நீங்கள் வந்து யூ வில் ஹாவ் டு புட் தட் எஃபர்ட் இன் யுவர் ஒர்க். அந்த கோவத்தை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியை வந்து உங்கள் வேலையில் போட்டிங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து மீண்டு வந்து ஐ ஸ்டார்டட் அகெயின் பவுன்சிங் பேக். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். என்னென்னா அடுத்தவங்க பேசுறதை பற்றி நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஓகேவா? எப்படின்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிறான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா கையில் ஆகாதவன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் தேவை. ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பற்றி பேசுகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை யோசிக்கிறாங்க, நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை பற்றியே பேசலைன்னா நீங்கள் வளரணும், இன்னும் ஏதோ பண்ணணும்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் நோ குட் பிராண்டிங், தேர் இஸ் நோ பேட் பிராண்டிங், இட் இஸ் பிராண்டிங். ஓகே, எல்லோரும் பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பிக் பாஸ் பார்ப்பீங்களா? ஏதோ சீசன்ஸ் பார்த்துருப்பீங்களா? பிக் பாஸில் அதிகமாக நீங்கள் உச்சரித்த பேர் என்ன? ஆரியா, மீரா, மிதுனா? எந்த பேர் அதிகமாக சொல்லியிருப்பீங்க? அதிகமாக உச்சரித்த பேர் என்ன? மீரா, மிதுனா, ஆரியா? மீரா, மிதுனா. ஏன்? பேட் பிராண்டிங் குட் பிராண்டிங் கிடையாது, பிராண்டிங் இஸ் பிராண்டிங். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அதை நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத பற்றி டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் வாட் அதர்ஸ் டாக் அபவுட் யூ. ஜஸ்ட் திங்க். நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸு, உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட விஷன், அதை மட்டும் நோக்கி மட்டும் போங்க. அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சேன். அதை பற்றி மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா பிஸ்னஸ்மேன், ஆண்டர்ப்ரனர், ஸ்டார்ட் அப் ஆர் பிஸ்னஸ் வெஞ்சர், ஆண்டர்ப்ரனர்ஷிப் வெஞ்சர், ஸ்டார்ட் அப் வெஞ்சர்னு 3 இருக்குது. 3 வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அர்த்தம் கொடுக்குறதா இருக்கும். ஆனால் 3 வேறு. ஸோ அந்த 3க்கான அடிப்படை டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் பிஃபோர் ஈவன் கெட்டிங் இன் டு பிஸ்னஸ் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன்னா என்னென்னா உங்களுக்கு எதாவது can you guys tell me difference between a businessman, entrepreneur and a startup, or a business venture, entrepreneurship venture and a startup venture? ஏதோ ஐடியா? நோ ரைட் ஆன்சர், நோ ராங் ஆன்சர், எனிதிங்? ஸோ 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் வந்திருக்கின்ற ஒரே காரணத்துக்காக கேள்வி கேட்காம நான் போகிறேன். அண்ட் அகெயின் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர்னால் ட்ரெடிஷ்னலாக அவங்க அப்பா வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி நடத்திட்டு இருந்திருப்பாங்க. பையன் வந்து இஃப் ஹி டேக்ஸ் ஓவர் த கம்பெனி, அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸே பண்ணிட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸஸ் எல்லாமே பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ். அதை பண்ணுறவங்க எல்லாம் பிஸ்னஸ் மேன்.
ஆனால் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் வெஞ்சர்னால் அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லேயே ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜியோ இனோவேஷனோ கொண்டு வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா காலத்தில் வந்து டெக்ஸ்டைல் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்கன்னா பையன் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இ-காம் கொண்டு வந்தாங்கன்னா தோஸ் கைண்ட் ஆஃப் வெஞ்சர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப் வெஞ்சர். ஸ்டார்ட் அப் வெஞ்சருங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து கம்யூனிட்டிலேயே ஒரு சொசைட்டிலேயே ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கான ப்ராப்ளமாக இல்லாமல் கம்யூனிட்டிக்கான ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு சொல்யூஷன் வந்து டெக்னாலஜி மூலமாக இனோவேஷன் மூலமாக கொண்டு வரீங்க. அது மூலமாக காசு சம்பாதிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஐடியாஸ் எல்லாமே ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பஸ் வரக்கு முன்னாடி நம்ம யாரும் சென்னை போகாமல் இல்லை. இங்கேருந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போய் அங்கே ஒரு புக்கிங் ஆஃபீஸில் டிக்கெட் புக் பண்ணி போனோம். இங்கேருந்து பீலமேட்லேருந்து சித்ராலேருந்து அங்கே போகிறது எனக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்துக்கும் அது ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து அவன் சால்வ் பண்ண என்ன பண்ணான்னா இருக்கிற இடத்துலேருந்து டிக்கெட் புக் பண்ணலாம் வித் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். என்னன்னா உங்களுக்கான சீட்டை நமக்கான சீட்டை நம்மளே சூஸ் பண்ணலாங்கிற இனோவேஷன். ஸோ அதனால் அது மூலமாக அவன் காசு சம்பாரிச்சா அவன் ஜெயிச்சா. அதே தான் ஓலா. அதுக்கு முன்னாடி நம்ம கேபில் போகாமல் கிடையாது. டாக்ஸி ஸ்டாண்டில் போய் டாக்ஸி புக் பண்ணிட்டு போவோம். நம்ம எல்லா ஊர்லேயும் ஒரு குமாரனா ஒரு மணியனான்னு யாராச்சும் இருப்பார், ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வருவார். ஸோ அதே தான் அவன் ஆப்பில் கொண்டு வந்தாங்க. அதே தான் ஓயோ. ஸோ அது இந்த மாதிரி இருக்க ஐடியாஸ் எல்லாமே ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். இன்னொரு மிக முக்கியமான வித்தியாசம் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் வெஞ்சருக்கு 100% பேங்க் லோன் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ராக் ரெக்கார்ட். ஆனால் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் வெஞ்சருக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் 50-50 தான். பட் யூ கேன் கெட் லாட் ஆஃப் ஸ்கீம் ரிலேட்டடான லோன்ஸ். லைக் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக தேர் இஸ் திஸ் ஸ்கீம் கால் நீட்ஸ் நியூ ஆண்டர்ப்ரினர் எனேபிள்மெண்ட் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ அது வந்து 5 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் லோன் இருக்குது. அப் டு 55% வரைக்கும் சப்சிடியோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். பிஎம்ஐஜிபி இல்லாட்டி சாஃப்ட் லோன், டெப்ட் ஃபண்டிங், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதே ஒரு ஸ்டார்ட் அப் வெஞ்சர்னா 200% யூ வில் நெவர் எவர் கெட் அ பேங்க் லோன். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் ஸ்டார்ட் அப் வெஞ்சராக இருந்துச்சுன்னா நான் பணம் என் பாக்கெட்டில் தான் போடணுமா? கிடையாது. யூ ஹாவ் கிராண்ட்ஸ், யூ ஹாவ் சீட் இன்வெஸ்ட்மெண்ட், யூ ஹாவ் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட், யூ ஹாவ் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி அதுக்கு நிறையா ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்த ஸ்பீக்கர் வந்துட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இன்னும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இதோட ஐ எம் லீவிங் யூ அண்ட் இன்னொரு we are going to travel with your college. உங்கள் காலேஜ் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு தருணத்தில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் என்னோட லைஃப் ஜேர்னிலே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா எனி கொஸ்டின்ஸ், 1 or 2 questions probably and we'll close. Okay. Any questions? And you guys can make note of my number and email ID. Anytime anything with regards to business you can call me. கால் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நல்ல காலத்துலேயே ஃபோன் எடுக்க மாட்டேன், மேடம் அனுபவப்பட்டிருப்பாங்க. எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பேன். மெசேஜ் பார்ப்பேன் 100%. ஃபோனு கையில் இருந்தாலும் யோசிப்பேன் எடுக்கிறதுக்கு. ஸோ again typical backbencher attitude. So my number is 9677749696 9677749696 and my email ID is navin nawin@startupainam.in. So 9677749696 and navin@startupainam.in. So any questions? 1 or 2 questions? யாருமே கேள்வி கேட்கலன்னா ரெண்டு அர்த்தம். எல்லாமே புரிஞ்சு ஜாலியாக இருக்கும்னு அர்த்தம், இல்லை ஒன்றுமே புரியல மொக்கையாக இருந்துச்சுன்னு அர்த்தம். நான் என்ன அர்த்தத்தை எடுத்துக்கிறதுன்னு தெரில. எஸ் கேளுங்க. சத்தமாக இல்லை பண்ணல. ஸோ நவ் வி ஆர் இன்டு மூவி ப்ரொடக்ஷன். ஸோ அந்த டிசைனிங் ஒர்க்ஸ்லாம் இப்போ எதுவும் பண்ணுறதில்ல. மூவி ப்ரொடக்ஷன், யானையும் ஒரு மூவி பார்த்தீங்களா? How many of you? So that's from our production. So we are the producers for that movie. So we are into different business now. So any other questions? என்னன்னா இந்த மாதிரி யாராச்சும் ரிசோர்ஸ் வந்தாங்கன்னா டோன்ட் சி லைக் ஒரு அவங்கள வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. லைக் ட்ரீட் தம் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஸோ தட் யூ both of us would have a better connection. ஸோ நாங்களும் ஓப்பன் அப் ஆகும், நீங்களும் ஓப்பன் அப் ஆவாங்க. நீங்கள் ஓப்பன் அப் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ப்ராப்ளி யூ கைஸ் கேன் ஃபாலோ இட். ஸோ இட் வாஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ கைஸ். அண்ட் ஏதோ 1 or 2 questions நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நான் போவேன்.
நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகணும் கை தூக்கிட்டு கேள்வி கேட்கலன்னா அது தப்பு. ஹலோ செக். சார் ஸ்டார்பக்ஸ், மெக்டானல்ட்ஸ் அதெல்லாம் அங்கே ஃபாரின்லலாம் பிராண்டிங் ஆகிட்டு வருது. இந்தியாவுக்கு வரக்கு எவ்வளோ டைம் ஆகும், அப்புறம் அதோட எப்படி சொல்கிறது க்ரோத் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு? வந்துருச்சு. மெக்டி, ஸ்டார்பக்ஸ் ரெண்டும் இந்தியாவில் இருக்குது. பட் இந்தியாவில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஸ்டார்பக்ஸுக்கு இணையான காம்படிஷன் காஃபி டே, விச் இஸ் அ இந்தியன் பிராண்ட். ஓகே, ஸ்டார்பக்ஸ் காஃபி, உங்களுக்கு ஸ்டார்பக்ஸ் காஃபி பிடிக்குமா வேலன் காஃபி பிடிக்குமா? யூ ட்ரிங்க் காஃபி? எஸ் சார். கடையில் காஃபி குடிப்பீங்களா? ஸ்டார்பக்ஸ் சிசிடி காஃபி பிடிக்குமா, வேலன் காஃபி இல்லை காஃபி ரெடியாவோட காஃபி பிடிக்குமா? நார்மல் வேலன் காஃபியோட காஃபி. 100 ரூபா கொடுத்து ஏன் அங்கே போகணும்? 20 ரூபாயில் முடிஞ்சிடல, சீப்பாக முடிஞ்சிடல. ஸோ இந்தியன் பிராண்ட்ஸ் க்ரோ, இந்தியன் பிராண்ட்ஸ் ஹேவ் மோர் பொட்டென்ஷியல் டு க்ரோ. இப்போது இந்தியன் மைண்ட் செட் வந்து நம்ம எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் எல்லா பணக்காரரும் டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்குற மைண்ட் செட் நம்ம மைண்ட் செட். ஓகே, 100 ரூபா பொருளை 200 ரூபான்னு ப்ரைஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்னா வாங்குவோம். ஓகேவா? 100 ரூபா பொருளை 100 ரூபான்னு சொன்னோம்னா வாங்க மாட்டோம். அது நம்மளோட பேட்டர்ன், கன்சியூமர் பிஹேவியர், நம்ம பையிங் பேட்டர்ன், நம்ம ஜீன் அப்படி. ஓகே, ஸோ 100 ரூபா கொடுத்து ஃபாரினில் காஃபி குடிப்பாங்க. 100 ரூபா கொடுத்து நம்ம ஏன் காஃபி குடிக்கணும்? நல்ல காஃபி 20 ரூபாய்க்கு கிடைக்கிறப்ப நம்ம ஏன் 100 ரூபா கொடுத்து குடிக்கணும்? அகெயின் ஒரு ஆண்டர்ப்ரனர் இல்லை ஒரு மீட்டிங் போகும்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பேசணும். அங்கே ஸ்டார்பக்ஸில் போனால் 100 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, நாள் ஃபுல்லாக உட்கார விட்றாங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். டேஸ்ட் வைஸ் அந்த காஃபி லவர்ஸுக்கெலாம் அது ப்ரிடாமினென்ட்லி பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ் நிறைய க்ரோ ஆகிட்டுருக்கு. லோக்கல்லிருந்து ஃபாரின் போய் ரீச் ஆகிற பிராண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. கோயம்புத்தூர் பிராண்ட்ஸே நிறையா இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபாரின் பிராண்ட்ஸ் கெட்டிங் இன் டு இந்தியா, த லாட் ஆஃப் இந்தியன் பிராண்ட்ஸ் கெட்டிங் இன் டு ஃபாரின். நிறைய எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ் இருக்குது. லைக் ஒரு திருப்பூர் பிராண்டு கால்ட் அஸ் சம்மோர் ஃபுட்ஸ்னு ஒரு நூடுல்ஸ் மேனுஃபேக்சரிங் பிராண்டு. அது வந்து கிட்டத்தட்ட 27 கண்ட்ரீஸில் இருக்குது. 27 கண்ட்ரீஸில் நம்பர் 1 நூடுல்ஸ் பிராண்ட். அது திருப்பூர்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி போகிற பிராண்டு தான் அது. ஸோ அங்கே இருக்கவங்க நீங்கள் கேட்குற மாதிரி கேள்வி கேட்பாங்களே, இந்தியாவிலேருந்து வர பிராண்ட் இருக்குது, நம்ம ஊரில் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் ஆர் ஸ்கோப், தெர் ஆர் மார்க்கெட் பொட்டென்ஷியல். என்னென்னா, நான் ஒரு ப்ராடக்ட்டை பண்ணிட்டேன், அதை நீ யூஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் நம்ம பண்ணக்கூடாது. உனக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணேன்னா தென் ஐ கேன், அந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஷுட் தட்ஸ் கால்ட் அஸ் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். ஸோ இந்த ப்ராடக்ட்டு இந்த மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை நம்ம பில்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி தட் ப்ராடக்ட் வுட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். அது இந்த மார்க்கெட் அந்த மார்க்கெட் தான் கிடையாது. டெஃபினெட்லி தட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். தேங்க்யூ சார். திஸ் கொஸ்டின் Sir, this question has started from me when I was childhood, sir. So first benchers, sir. First benchers. நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சரா பேக் பெஞ்சரா? I am middle bencher. Middle bencher. Okay. So no comments. The question is, first benchers are the UPSC exam sections. So they are being IAS, IPS, and last benchers people like you are becoming entrepreneurs or something. So does a middle bencher take a chance in being entrepreneurs? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பெஞ்சரா பேக் பெஞ்சரான்னு கேளுங்க. அவர் நான் சொல்கிறேன் 90% ப்ராபபிலிட்டிஸ் டு பி அ பேக் பெஞ்சர் தான். அவர் வந்தால் நீங்கள் இந்த கேள்வி கேளுங்க. Make sure you make this question to him. 90% probabilities for him is to be a backbencher தான். So doesn't a middle bencher take a chance to be an entrepreneur, sir? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இட்ஸ் நாட் லைக் பேக் பெஞ்சர் தான் ஆண்டர்ப்ரனர்ஸ், அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மைண்ட் செட்டுக்காக சொல்கிறேன். நான் எடுத்தோன்னே சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்டிடியூடுக்காக நான் சொல்கிறேன். மிடில் பெஞ்சர்ஸ் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும், அப்படி அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதாவது சேஃப் பிஸ்னஸ் தான் சூட் ஆகும். அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, நம்மக்கிட்ட என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பிஸ்னஸில் போட்டு எப்படி என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். மிடில் பெஞ்சர்ஸ் கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு சேஃபாக இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம்னு யோசிப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ், பேசிக்கான டிஃப்ரென்ஸ். மிடில் பெஞ்சர்ஸ்லாம் மோர் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ், மோர் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி தான் அந்த செக்மெண்ட்டில் இருப்பாங்க. பட் அகெயின் அவங்களுக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை, பட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு பயம்.
ரிஸ்க் எடுத்தால் நம்ம மீண்டு வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா பேக் பெஞ்சருக்கு வந்து நிறைய கனெக்ட்ஸ் இருக்கும், அவன் ஊர் ஃபுல்லாக நட்பு வட்டாரத்தை வளர்த்தி வச்சுருப்பான். ஆனால் ஃப்ரண்ட் பெஞ்சருக்கு வந்து அறிவு இருக்கும், அவன் நாலேஜ் மூலமாக வேலையை எப்படியோ சர்வே. மிடில் பெஞ்சருக்கு வந்து அவன் யோசிச்சுட்டே இருப்பான், ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பான், அதுதான் பிரச்சனை. சார் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆன் மிடில் பெஞ்சஸ் சார். ஸோ சேயிங் யூ ஆர் திங்கிங் பிகாஸ்ல 10% தான் சார் பேக் பெஞ்சர், இன்னொரு 10% தான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் மிடில் பெஞ்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதான் அந்த மிடில் பெஞ்சர்லேயே மிடில் பெஞ்சர் இருப்பாங்களா, அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். செகண்ட் லாஸ்ட் பெஞ்செல்லாம் பேக் பெஞ்சர்ஸ் தான், தேர்ட் லாஸ்ட் பெஞ்செல்லாம் பேக் பெஞ்சர்ஸ் தான். அங்கே இடம் இல்லாமல் இங்கே உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க எல்லாருமே பேக் பெஞ்சர்ஸ் தான். அந்த மிடில் பெஞ்ச் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து வரும்போது செகண்ட் பெஞ்ச் தேர்ட் பெஞ்செலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் பெஞ்சோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள பார்த்து எக்ஸாம் எழுதிடலாம், அவங்க பக்கத்தில் உட்காந்து நம்ம படிச்சிருவோம் அப்படின்ற மூட நம்பிக்கையில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. Good morning, sir. I have a small question. So there are profit startups, and then I have a question regarding non-profit startups. So for a non-profit startup, how exactly do we get funding? See, you all know Zomato, right? Yeah. Zomato வந்து எவ்வளோ ஃபண்டிங் வாங்கியிருக்கான்னு யாருக்காச்சும் தெரியுமா? 36,000 crores, 36,000 கோடி ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க Zomato. ஓகே, Zomato இஸ் ஸ்டில் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி, இன்னும் Zomato ப்ராஃபிட் கிடையாது. ஸோ அது எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி கம்பெனிக்கு? எதை நம்பி கொடுப்பாங்கன்னா அவங்களோட வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி, அவங்களோட யூசர்ஸ் பேஸ் பண்ணி, அவங்களோட ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃபண்டிங். ஸோ அது வந்து அடுத்தடுத்த ரவுண்ட் போகும்போது அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது முன்னாடி போட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கேம் விச் இஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ Zomato has gone IPO, அடுத்து ஓயோ IPO போகிறாங்க. ஸோ அதுதான் ஃபார்மேட்டு. ஸோ தட்ஸ் how it works. Yes sir, thank you sir. Thank you. குட் மார்னிங் சார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் அ ரிஸ்க் ஃபேக்டர். டஸ் இட் ஆக்ட் அஸ் அ அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்? புரியல. நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல, ஸோ அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டரா இல்லை அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கா? மோட்டிவேஷன் தான். எனக்கு வந்து ரிஸ்க் இல்லைனா போர் அடிச்சிடும். போராக நான் வாழ்க்கையில் ஃபீல் பண்ண நாள் வந்து லாக்டவுனில் தான். எனக்கு சும்மாவே இருக்க முடியாது. ஆனால் லாக்டவுன்லேயும் நான் ஒரு வண்டி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டெய்லியும் போயிட்டு இருந்த ஒரு காரு அப்படின்னா என் கார் மட்டும்தான். 2 லாக்டவுன்லேயும் வீட்டுக்குள்ளே இல்லை, நான் வெளியே தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கொரோனாலாம் வரல, நான் கம்ப்ளீட்டாக வெளியே போயிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னா நான் எப்படி ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பார்ப்பேன்னா, வேறெவர் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, வேறெவர் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தேர் இஸ் அ பிஸ்னஸ், வேறெவர் தேர் இஸ் பிஸ்னஸ் தேர் இஸ் மணி. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சி. ஸோ லாக்டவுன் அப்போ வந்துட்டு எல்லோரும் லாக்டவுன் முடங்கினப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் இந்த நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் லாக்டவுன் அப்போ அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் டனல் ஒன்று இருந்துச்சு, இந்த மார்க்கெட்டுக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணுறது. அதை நம்ம தான் டிசைன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதை டிசைன் பண்ணி இது பண்ணும்போது நம்ம மக்கள் வந்து தெரியும் டிப்பிக்கல் இந்தியன் மைண்ட் செட்டில் என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்இன்ஃபெக்டன்ட் பதிலாக லைசால்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் காட் லாட் ஆஃப் ரேஷஸ் அண்ட் ஆல். ஸோ அதனால் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிட்டாங்க. சரி, இந்த ப்ராடக்ட் போச்சு, அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப அதே ப்ராடக்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, எமர்ஜென்சி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் ஆப்ரேட் பண்ண பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அதே இதை வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கம்பெனி என்ட்ரன்ஸில் கேட்டில் வந்து வெஹிக்கிள் டிஸ்இன்ஃபெக்டன்ட்னு அந்த ப்ராடக்ட்டை வந்து மாற்றணும். அது நிறையா ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசிச்சோன்னா, இதை வந்து ஒய் நாட் பி புட் இன் ஆல் டோல் பிளாசஸ் அப்படின்னா அது ஃப்ளாப்பு. ஏன்னா நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தானே, அது ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நம்ம சானிடைசர் டிஸ்பென்சர் பண்ணலான்னு பார்த்தா பெடல் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் பண்ணலான்னு நம்ம டிசைன் பண்ணுறதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கும் மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, பெடல் சைஸுக்கு ஒரு டிஸ்பென்சர் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சராக மேலே வந்து தேர்மல் சென்சார் இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெம்பரேச்சர் அது வந்து இந்த டோரோட RFID கூட கனெக்ட் ஆகிருக்கும். உங்கள் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருந்தால் மட்டும்தான், நீங்கள் ஐடி கம்பெனி எம்ப்ளாயினா உங்கள் டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தால் தான் உங்கள் டோர் ஓப்பன் ஆகும், இல்லாட்டி நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணோம். கிட்டத்தட்ட டைடல் பார்க்கு கிட்டத்தட்ட ஒரு 42 டெக் பார்க் அக்ராஸ் த கண்ட்ரி வி சோல் தட் ப்ராடக்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அங்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் காசு இருக்குது. ஸோ லாக்டவுன் நினச்சி வீட்டில் உட்காந்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாக்டவுன்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த we did antiviral mask, we still hold the patents for antiviral mask. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம we'll have to take it forward. ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கணும் இல்லையா? லாக்டவுன் டைமில் வெளியே போனால் கொரோனா வரும்னு வீட்டில் இருந்தால் அந்த ரிஸ்க்
வெளியே போகிறது ஒரு ரிஸ்க்கு, வெளியே போய் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறது ஒரு ரிஸ்க்கு, டீமை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறது ஒரு ரிஸ்க். ஏன்னா ஐ எம் நாட் அ டெக் பர்சன், ஐ எம் மேனேஜ்மெண்ட் பர்சன், ஐ எம் ஆப்ரேஷன் பர்சன். எனக்கு வந்து அந்த டெக்னாலஜி தெரியாது. இந்த மாதிரி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்காது, இந்த டெக்னாலஜி பண்ண முடியுமா, நான் டெக்னாலஜி டீம் கிட்ட கொடுத்தா அவங்க வந்து டேல் பில்ட் அ ப்ராடக்ட் அண்ட் கிவ் இட் டு மீ. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க். ஸோ ரிஸ்க் டேக்கிங் இஸ் ஆல்வேஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் கேம் தான், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர்ஸ் லைஃப் தான். இப்போ இத்தனை பேரா? சூப்பர். சூப்பர். Break the rule. Break the rule. ஹாய் சார். 11th 12th வந்து நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட், பட் இப்போ சைக்காலஜி எடுக்கல. சைக்காலஜியில் வந்து நான் குரூப் போலரைசேஷன் ஒன்று படிச்சிருக்கேன். ஸோ குரூப் போலரைசேஷனாக when கொஹசிவ் குரூப்ஸ் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது மேபி இட் கேன் கோ டு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ஸ். தேர்ஸ் அ சான்ஸ் லைக் திஸ். ஸோ வென் யூ டேக் அ இம்பார்ட்டன்ட் டெசிஷன் லைக் தட், நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் டெசிஷனை, அதாவது உங்களோட ப்ரையாரிட்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் குரூப்போட யுனானிமஸ் டெசிஷனை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? அகெயின் அ பேக் பெஞ்சர் ஆட்டிடியூட். ஸோ என்னென்னா, நான் எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாதுங்கிறத பார்ப்பேன். பட் யுனானிமஸ் என்னோட சோல் டெசிஷன் தான், பட் அது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்குதாங்கிறத பார்ப்பேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு ஏதோ ப்ராப்ளம், யாராச்சும் எனக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க, நோண்டுறாங்க அப்படின்னா ஐ டூ 2 திங்ஸ். எய்தர் ஐ கம்ப்ளீட்லி இக்னோர் தம், இன்னமோ கத்திட்டு போகணும்னு விட்டுருவேன், ஆர் ஐ கில் தம். எய்தர் கில் த காம்படேட்டர் ஆர் இக்னோர் த காம்படிஷன். நடுவில் போய் டெய்லியும் அவங்க கூட சண்டை போடுறது இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. எய்தர் ஷட் அப், மேக் தம் ஷட், ஆர் யூ ஷட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஆப்ரேட்ஸ். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. So good morning, sir. Good morning. Sir, I have a doubt. What is the first qualification to be an entrepreneur? Innovation, idea, or self-confidence? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஐடியாஸ் வந்து நீங்கள் போகிற இடத்துலலாம் வரும். இங்கே நான் இந்த மைக் இருக்குது, இந்த மைக் இந்த இடத்துல இந்த பொசிஷனில் நிற்கல, கீழே வந்துருக்கு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு எதாவது நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அது ஐடியாவாக இருக்கும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இங்கே வந்து உட்காருவீங்க. இங்கே வந்து உட்கார்ந்தா தான் இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு தெரியும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வந்து தனியாக ஒருத்தன் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னா அவனுக்கு உங்களோட வேர்ட்ஸ் என்ன சார்? பை த வே நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? புரியல உங்கள் கொஸ்டின். சார், இப்போ தனியாக ஒருத்தன் வந்து ஒரு பிஸ்னஸ் மாஸ்க் எடுத்துருங்க. தனியாக ஒருத்தன் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டில் அவன் பிஸ்னஸ் பண்ண இறங்குறான்னா அவனுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ், லாட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம். தவறான ஆட்கள், தவறான இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து கரெக்டான பீப்புளாக அவங்கள வேலிடேட் பண்ணிட்டு எடுங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்க சப்போர்ட் எடுக்காதீங்க. அவங்கள வேலிடேட் பண்ணுங்கள். அவங்க யார், அவங்க ப்ரொஃபைல் என்ன, இவங்ககிட்ட நம்ம சப்போர்ட் எடுக்கலாமா, பீட் மென்டார்ஷிப் ஆர் பீட் ஃபைனான்ஸ் ஆர் பீட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு இதனால் என்ன லாபம்னு பாருங்கள். உங்களுக்கு அவங்களால என்ன லாபம்னு பார்க்காதீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன்னா எனக்கு உங்களால் எதாவது லாபம் இருந்தால் தான் நான் வருவேன், கரெக்டாக? எனக்கு இதில் என்ன லாபம்னு பாருங்கள். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிங்க. பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். எனக்கு ஹிடன் ஏஜென்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே வராதிங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்பீச் டு மோட்டிவேட்டிங் அஸ் சார். தேங்க்யூ சார். First of all, good morning, sir. Good morning. And thank you for giving this opportunity. And I need to ask one question from you. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா தேர் இஸ் அ ப்ராஃபிட் அண்ட் தேர் இஸ் அ லாஸ். எஸ் சார். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வந்து ஒன்லி ப்ராஃபிட். இப்போ ஒரு லாஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? யூ ஷுட் ஹேவ் சம் ரிசர்வ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசர்வ் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, ஒரு ஐடியா யோசிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் யோசிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து 3 சினாரியோஸ் அதில் நீங்கள் யோசிச்சிருக்கணும். பெஸ்ட்டு கேஸ் சினாரியோ, ஆப்டிமம் கேஸ் சினாரியோ, ஒர்ஸ்ட்டு கேஸ் சினாரியோ நீங்கள் யோசிச்சிருக்கணும். பெஸ்ட்டு கேஸ்னால் நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னா அது பெஸ்ட்டு கேஸ் சினாரியோ. ஆப்டிமம் கேஸ்னால் நீங்கள் ஒன்று நினச்சிங்க, அது ஒரு மாதிரி நடந்துருச்சு, ஆனால் பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னு. ஒர்ஸ்ட்டு கேஸ் சினாரியோ நீங்கள் ஒன்று நினச்சிங்க, அது ரொம்ப பயங்கர டிசாஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒர்ஸ்ட்டு கேஸ் சினாரியோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே
அதோட ரிசல்ட் என்னென்னா உங்களோட பிளான் பி. ஸோ இது நான் தோத்துட்டேன்னா நான் இதுக்கு செட்டில் ஆயிடுவேன். நான் ஸ்டார்ட் அப் நம்மளை தோத்துட்டேன்னா என்னோட ஐடி கம்பெனியில் உட்காந்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே போதும். தேர் இஸ் திஸ் ஒர்க். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து 9 கட்டம் இருக்க மாதிரி பிஸ்னஸுக்கான ஜாதகம் ஒன்று இருக்குது. தட்ஸ் கால்ட் அஸ் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ். அதில் வந்து ஒரு 9 கட்டம் இருக்குது. அந்த உங்கள் பிஸ்னஸுக்கு உங்கள் ஐடியாவுக்கு அது எல்லா ஐடியாவுக்கும் பொருந்தும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸுக்கு உங்கள் ஐடியாவுக்கு அந்த 9 கட்டங்களை நீங்கள் கரெக்டாக நிரப்பிட்டீங்கன்னா அது எப்பேற்பட்ட பிஸ்னஸ் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ஃபெயிலியர் பிஸ்னஸ், தேர் இஸ் நோ சக்ஸஸ் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க, அந்த ஹோட்டல் ஓடலைன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் தப்பு கிடையாது, அப்போ அன்னபூர்ணா இருக்காது. கரெக்டாக? நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணல. ஸோ ஃபெயிலியர் சக்ஸஸ்ங்கிறது பிஸ்னஸில் கிடையாது, எக்ஸிக்யூஷனில் தான் அப்படிங்கிறது. அதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இடம், பொருள், லேவல், ப்ரைஸிங், எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸோ, அதுக்கேற்ற மாதிரி பிளேஸோ, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியோ, அதுக்கேற்ற மாதிரி செஃப்போ, அது எல்லாமே ஒரு காம்பனன்ட் டிபெண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் நாட் தட் பிஸ்னஸ் ஃபெயில், த எக்ஸிக்யூஷன் ஃபெயில். பிஸ்னஸ் மேன் will fail, business will not fail. So another question. So இப்போ வந்து இப்போ ஒரு பிஸ்னஸே ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. ஏன்னா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? லாங் டேர்முக்கு அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் என்னவோ அதுதான் நான் யோசிப்பேன். இன்றைக்கி இது பண்ணால் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தாலும் லாங் ரன்னுக்கு அந்த ப்ராப்ளம் எனக்கு வரக்கூடாது. இன்றைக்கி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த மாதம் அந்த ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் பண்ண மாட்டேன். லாங் ரன்னுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் கூட இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 1000 ப்ராப்ளம் இருக்குது, 1001 அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய் சார், எனக்கு ஒரு டவுட்டு சார். ஐம் அ ஃபஸ்ட் பெஞ்சர் சார். பிஸ்னஸ் எப்படி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? பிகாஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நிறையா லோன் இது ஆஃபர்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நான் ஏதாச்சும் வேறு ஜாப் போய் மணி ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பிஸ்னஸ் வரவா? நானும் மூவி லவர் தான் சார். அதில் ஒரு கீர்த்தி சுரேஷ் மூவியில் அவங்க மிஸ் இந்தியா அந்த மூவி பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஐ லவ் டீ சார். அதனால நானும் பெரிய இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு பயமாக இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோலேருந்து அந்த மாதிரி. அதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு வேலைக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங். தட்ஸ் த ரைட் திங் டு டூ ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஐடியா இருக்குல்ல, வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஐடியாவே ஜென்ரேட் பண்ண போகிறேன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் இஸ் த ரைட் திங். ஏன்னா மாதம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் கம்ஃபர்ட் ஆயிடுவீங்க, உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஐடியாவுக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஸோ இந்த சம்பளத்துக்கு நான் போகிறேன், மாதம் இவ்வளோ சேர்த்து வைக்க போகிறேன், 3 வருஷத்தில் வேலையை விட்டு நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளானோட வேலைக்கு போனீங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஒரு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் பில்ட் ஆகும், ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், ஒரு ட்ராவலில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இதெல்லாம் புட்டுக்கதர் என் பிஸ்னஸில் கொடுத்தா என் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். நான் வந்து 3 வருஷம் பிஸ்னஸ் வேலைக்கு போயிட்டு அப்புறம் ஐடியா ஜென்ரேட் பண்ணுறேன்னா, நீங்கள் வேலைக்கு அந்த எந்த ஐடியாவும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் வேலைக்கு போயிட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் பிகமிங் அன் ஆண்டர்ப்ரனர் இஸ் வெரி வெரி லெஸ். நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருவீங்க. ஏன்னா உங்கள் பேட்சில் பேக் பெஞ்சரில் இருந்தவன் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகிருப்பான், அவன் வாங்குகிற அடியை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துடும், அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பின்னாடி Hi sir, I am Manjit. In every business there will be sir. Satyama Puri. How to manage risk, sir? How to manage risk management. Risk is part and parcel of entrepreneur's life. So everywhere there is risk. So அது எப்படி biggest risk ever an entrepreneur would face in his lifetime in recent times is COVID. ஓகே, யாரும் அந்த மாதிரி எதிர்பார்க்கல, யாருக்கும் வருமானமே இல்லாமல் இருக்க போகிறோன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதை நம்ம மீண்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ த ஜேர்னி வில் டேக் யூ டு வில் ஷோ யூ அ பாத். அது கேஸ் டு கேஸ் மாறும். இது இப்படி பண்ணால் தான் ரிஸ்க் இல்லாமல் இருக்கா அப்படி எதுவுமே கிடையாது. ரிஸ்க் குறைக்கிறதுக்கு வந்து ப்ராப்பர் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வில் ரெடியூஸ் யுவர் ரிஸ்க். ஸோ தட்ஸ் இட். Hello sir. Hi. Sir, what is your opinion about cryptocurrency, sir? Cryptocurrency. Cryptocurrency. New age scam. I mean, not opinion. See, எப்படி சொல்கிறது,
எனிதிங் நாட் ரியல் இஸ் நாட் சஸ்டெயினபிள். ஸோ கிரிப்டோ நம்ம யாரும் ஃபீல் பண்ணல. இன்றைக்கி அது வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, நல்லா இருக்குது. பட் அது என்றைக்கு என்ன ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது. கரெக்டாக? தட் இட்ஸ் அ ஹை ரிஸ்க். ஸோ கிரிப்டோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரிப்டோ மார்க்கெட் டவுன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. பட் கிரிப்டோங்கிறது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் மை ஸ்டார்ட் அப் நம் கம்யூனிட்டியில் இருக்கிறவர் வந்து ஹீ டூ மைனிங், கிரிப்டோ மைன் பண்ணுறாங்க. அண்ட் ஐவ் இன்வெஸ்டட் ஆன் தட் கம்பெனி. அவர் 2 மிஷின் 3 மிஷின் வச்சு மைன் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ வந்து ஒரு 26 ஏக்கர் ஃபார்ம் எடுத்து ஒரு ஃபார்ம் லேண்டில் மைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 26 கோடி சம்பாதிக்கிறாரு. ஓகே, எந்த ஒரு பிஸ்னஸும் இவ்வளோ வருமானம் கொடுத்துச்சுன்னா அதுக்கு டபுள் மடங்கு ரிஸ்க் இருக்கும். ரைட்? ஸோ யூனோ வாட் மைனிங் இஸ், ரைட்? அந்த காயினை க்ரியேட் பண்ணுறார், நோட் அடிக்கிறார், அவ்வளோ லிட்ரலாக நோட் அடிக்கிறார், அவ்வளோதான். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அது க்ரோ ஆகும், எங்கே போய் நிற்கும், எப்படி முடியும் அப்படிங்கிறது தெரியாது. இன்றைக்கி காசு கொடுக்குது, எப்போ வேணால் என்றைக்காக இருந்தாலும் அது ரிஸ்க் தான். ஸோ இட்ஸ் லைக் தட். I also invested, sir. Buildex coin, so only I asked. So Buildex is okay, little risk free, அவ்வளோதான். Thank you, sir. Yeah, thank you. ஹாய் சார். ஹாய். நீங்கள் உங்கள் கம்பெனி அப்ராட் கொண்டு போகும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணீங்க? நம்ம ஊரில் தான் ப்ராப்ளம். வெளியூர்லலாம் வந்து எல்லோரும் வாழணும்னு நினைப்பாங்க, நம்ம ஊரில் நம்ம மட்டும்தான் வாழணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ வெளிநாட்டில் வந்து வா நீயும் வாழ நானும் வாழ்கிறேன் அப்படின்னு. நம்ம ஊரில் எப்படின்னா, நீ எப்படி வந்த, என் இடத்துக்கு நீ ஏன் வந்த அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அவனும் எண்ட் ஆஃப் த டே ஒரு பேக் பெஞ்சராக இருப்பான். பட் அகெயின் அந்த ஆட்டிடியூட் இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வெளிநாடு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அங்கே எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தே வெல்கம் டஸ். ஸோ தே வெல்கம் பீப்புள். புதுசாக யாராச்சும் ஒரு ஐடியா, இப்போ நம்ம ஊரில் வந்து உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவான ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறக்கே யோசிப்பீங்க, அவன் திருடிடுவானோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். அங்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை, அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்க வெல்கம் பண்ணி நம்ம ஐடியாக்கான சப்போர்ட் சிஸ்டம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வெள்ளைக்காரன் தான் நம்ம தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். யா, தேங்க்யூ சார். ஸோ அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. பார்க்க வந்து ஏதோ டெய்லி பார்ட்டி பண்ணிட்டு அப்படி இப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். தே வெரி டிசிப்ளின். நம்ம பார்க்க டெய்லி பார்ட்டியும் கொட்டையுமா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தான் வந்து எல்லா தப்பும் பண்ணுவோம். ஸோ கம்பேரிங் டு அஸ் தே ஆர் ஃபார் பெட்டர். அவங்க தாட் ப்ராசஸ் ஆகட்டும், அவங்க யோசிக்கிறதாகட்டும், அவங்க ஓப்பன்னஸ் ஆகட்டும். நம்ம வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஓப்பன்னஸே கிடையாது. அந்த பெருந்தன்மைங்கிறது நம்மக்கிட்ட சுத்தமாக கிடையாது. அவங்ககிட்ட நிறையா இருக்கும். நம்ம வந்து இந்த பாட்டில் இருக்க தண்ணி குடிப்போம், இந்த பாட்டில் எடுப்போம், இந்த மூடி எடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். அவன் வந்து தண்ணி மட்டும் குடித்தா போதும்னு நினைப்பான். அவன் தே மோர் ஆஃப் கிவிங் ஆட்டிடியூட், வி ஆர் மோர் ஆஃப் கெட்டிங் ஆட்டிடியூட், ஸ்டீலிங் ஆட்டிடியூட், ஹைடிங் ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். யா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ. 1-2 கொஷின் கேளுங்க, நிறைய பேர் வந்துட்டீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட் வாஸ் லவ்லி. அண்ட் நம்பர் கொடுத்தேன் இல்லையா, தயவு செஞ்சு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு கால் பண்ணுங்கள். மெசேஜ் அனுப்பிச்சாமல் கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ கைஸ். இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் ஆர்ஜி நவீன் கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு சிறப்பு தகவல். இப்பொழுது நீங்கள் பேசுவது நேரலையாக நம் கல்லூரியின் பல அரங்குகளில் இப்பொழுது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. சக ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், எல்லா அரங்கிலும் ஆரவாரம் எழுப்பி கைத்தட்டி மாணவர்கள் வந்து மிகுந்த உற்சாகத்தோடு உங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. எல்லா மாணவர்களும் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை மனத்தில் இருத்தி இருப்பார்கள். இன்று நீங்கள் பேசிய பேச்சு
ஒவ்வொருவருடைய மனத்திலும் ஏதோ ஒரு ஒளிக்கீற்றை உருவாக்குவதாக கண்டிப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். தங்களுடைய சிறந்த உரைக்கு நன்றி. எல்லா நிலைகளிலும் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், எல்லா தரப்பு மக்களிடமும் நீங்கள் பழகியிருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நிதானிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியை மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கும் என்பது உறுதி. தங்களுடைய உரைக்கு நன்றி. நன்றி நவல. உயிர்வேதியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரமேஷ் அவர்களை அழைக்கின்றோம். Good afternoon to everyone. I take this opportunity to thank our guest speaker, Mr. Naveen Krishna, founder, startup. I think he have ignited the young minds towards the entrepreneurship. I think you will be a best entrepreneur in future. Hope to see more job providers than job seekers from PSG College of Arts and Science in future. Thanks a lot for our guest speaker for sparing his valuable time and also clarifying all the doubts which were raised by the students. And special thanks to all those who came forward in raising questions. Thank you, sir. And our next session is by a police officer. He is Mr. V. Balakrishnan, IPS. The session will start within a short span of time. My request to the students is to avoid going outside the auditorium because our guest is on the way. So we should be silent, maintain decorum, and be alert because he is going to give valuable inputs to the young students. So avoid going outside the auditorium, be silent. We will start the next session in a short span of time. Thank you. இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் நவீன் கிருஷ்ணா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க ஐக்யூஎஸ்சி கோஆர்டினேட்டர் முனைவர் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வழங்கியமைக்கும் பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றிகள்.
sweetie pie, you're my. புது பாடல் வடித்து
Dear students, you are requested to be kindly seated in your places. Please maintain the decorum in the auditorium. This is a request. If you don't follow, then you'll be instructed to do.
Welcome to the second session of the 4-day student induction program organized by the IQAC under the aegis of UGC. மாணவ செல்வங்களே, இரண்டாவது அமர்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். புதிய தளிர்கள்தான் ஒரு மரத்தை நிலைநிறுத்துகின்றன. அதுபோல புதிய கருத்துகள்தான் ஒரு மனிதனை தொடர்ந்து உயர்த்துகின்றன என்ற சிந்தனையை வலியுறுத்தும் இந்நிகழ்வில் உரையாற்ற நம் கல்லூரி முதல்வர் முனைவர் டி. பிருந்தாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Most distinguished chief guest of today's program, the student induction program, Mr. Balakrishnan sir. A warm welcome, a hearty welcome, sir, to you, because he is having so many commitments among his busy schedule. I really thank you, sir, wholeheartedly thank you for accepting and gracing this wonderful occasion. I welcome you, sir, on behalf of the management. Most respected Secretary, Dr. Kanayan, sir, Vice Principals, the HODs, heads of various departments, the faculty members, the SIP, the Student Induction Program coordinators, and the committee members, the IQAC members, who all made this program a grand success. A very warm good morning to one and all gathered here. And now, I think you are witnessing this program for past 3 days, and you could have seen the speakers, the resource persons who are all coming and addressing before you. But today, this session is a very important session which is really going to motivate you and to understand what actually our life is. Because life, as you say, it is a double-edged sword. The opportunities, whatever is coming to you, you have to choose. So it is all in your hands. So even though you are here, you have chosen this most prestigious institution, and you are going to grow here for another 3 years. You have to actually think, and then you have to act. So that type of the actions, the goal, you should have some ambition in your life. So for which the passion is important, the dedication is very important. So you have to think twice before choosing your career. So how are you going to reach the goal? So the reaching the goal is not just like that, but you have to work hard, persistence, and the determination above all is very important. So when you are in this hall, you have maintained the discipline. That itself shows that already you have proved yourself. Really, you can give a big applause for you yourself. Because all the resource persons for the past 3 days we are conducting this program, they said you are maintaining absolute silence, and that means that the discipline plus your sharpening your eyes and opening your ears and listening to what the resource persons are doing, because everybody will not get this opportunity. You know how difficult for our sir, our guest speaker who is here. So it's very difficult, but behind his busy schedule, he has given some time because to address you, the young students. Make use of this wonderful opportunity, and then always you have to go with a great goal in your life. You have to fly high, because sky is not the limit. You have above that. So you have to dream and put your dreams above like a kite. You do not know what will happen. Definitely, when you throw your dreams into the sky, you will get newer things. It may be you will get a new life, new friend, or whatever it is. So with these few words, I once again congratulate and appreciate the SIP coordinators and the faculty members for conducting this excellent program. I wish you all good luck for your rewarding career. Thank you, one and all. நன்றி. இப்பொழுது விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம்.
விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க நம் கல்லூரியின் செயலர் முனைவர் தி. கண்ணையன் ஐயா அவர்களை மகிழ்வுடன் அழைக்கின்றோம். நினைவுகளை பரிசாக்கி மகிழ கல்லூரி முதல்வர் அவர்களை சிறப்பு விருந்தினருக்கு வழங்க வேண்டுகின்றோம். வறுமையற்ற பாரதத்தை உருவாக்கும் பிஎஸ்சி கலையறிவியல் கல்லூரியின் உலக சாதனையாகிய பானையை சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வழங்க துணை முதல்வர் முனைவர் அங்குராஜ் ஐயா அவர்களை வேண்டுகின்றோம். வழங்கியமைக்கும் பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றிகள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற இச்சிந்தனையோடு இன்றைய சிறப்பு நிகழ்விற்குள் நாம் செல்வோம். எண்ணம் உயரியதாக இருந்தால் வெற்றி என்றாவது ஒரு நாள் கையகப்படும். ஆனால் மாணவ செல்வங்களே, முயற்சியும் பயிற்சியும் நம் இரு துடுப்புகளாக இருக்க வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளின் உதாரணமாய் பெருமையுடன் திகழ்பவர் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் திரு வே. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இந்திய காவல் பணி ஐஜிபி தலைமை காவல்துறை மேற்பார்வையாளராக கோயம்புத்தூர் மாநகரத்தில் சிறப்புடன் பணியாற்றி வருபவர் இவர். காவல்துறை பணியை பெருமையுடனும் சிறப்புடனும் ஆற்றியமைக்காக விருதுகள் இவரை தேடி வந்து பெருமை பெற்றன. 2016 தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் விருது சிறப்பாக பணியாற்றியமைக்காக பெற்றுள்ளார். 2021 அத்திவரதர் கோயில் பணிக்காக முதலமைச்சர் விருது கிடைக்கப் பெற்றார். 2022 சிறப்பாகவும் தகுதியுடனும் பணியாற்றியமைக்காக ஜனாதிபதி விருது கிடைக்கப் பெற்றார். இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரர் இன்று உங்கள் எண்ணத்தில் தோன்றும் மின்னல் கீற்றுக்கள் நாளை உங்கள் வாழ்க்கை பாதைக்கு ஒளிவிளக்காகலாம். மாணவர்களிடையே சிறப்புரையாற்ற ஐஜிபி வே. பாலகிருஷ்ணன் இந்திய காவல் பணி அவர்களை மகிழ்வுடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. ஸோ I would like to start my speech with a simple question, right? So how many of you, please raise your hand, how many of you have come to the college to enjoy your life? Without hesitation, you can, only very few. I thought 100% raising of hands. Okay, 30%. So I'll put the question in a different way. How many of you have come to the college to be happy? So rest of you want to be sad in the college? Okay, right. So I ask this question because there is a misconception always in our mind that studies means it doesn't result in happiness, and study and the happiness are mutually exclusive. They cannot coexist. That is a misconception most of us are having, even I had, right? So, we have been brought up like that. Schools அப்படின்னா இன்னைக்கு school has become a place of kind of torture, right? So many burdens, starting from the physical burden we carry on our shoulder in the form of school bags, the classes, then extra classes, tuition classes, and so many things. The children are bombarded with so much of information, and as a result, I don't know how much percentage of the information given to the human being can be retained. The research shows that if we read something, we can remember only 10% of the things after a week, unless we repeat it, right? So there is unfortunately this misconception that the studies means it is not happiness. Right?
I think first we should come out of that because you are in the college now. See, college is a place, first of all, to have a happy life. Right? Now, the question is how to have happiness from the studies. So, most of us believe that happiness comes from a lot of other things other than studies, entertainment, going out, shopping, and so many other things. Right? And unfortunately, some people believe that happiness comes from some external things like drugs or some kind of addiction to something. Now the social media is becoming a major addiction. Right? So happiness means rendu vishayam solluvom. One on the absence of stress, absence of sadness. Then second thing is generation of happiness, that good feeling. And happiness and the stress, absence of stress is a necessary condition to be happy, but it is not a sufficient condition to be happy. So you should have both necessary and sufficient conditions to be happy. What are those sufficient conditions? We will see in the speech. So stress, there are so many sources of stress. In the school, going to the school itself for many of us was stressful. Even when you come back home, the non-stopping advice from the elders and the parents, it is another source of stress, right? And when you want to go out, when you don't enjoy the freedom or liberty, that is another source of stress. So you can keep on adding to the stress, the list to the sources of stress. But are we correct in saying that these are the sources of stress? See, it's the way we look at it, right? For some of us, going to the school is a happy moment. For some of us, going to the school is stressful. For various reasons. For example, when a child goes to a kindergarten, if the child doesn't enjoy the ambience, environment there, then it sets up it sows the seed of some negative attitude towards the school. Many of us are fortunate and some of us are unfortunate because in many schools, bullying is the source of stress for many of the children. So, ஒவ்வொரு லெவல்லையும், whether it is school or college, there are events which is not in our control. There are many events which are not in our control. The way we look at it makes it as a stressful situation or a happy occasion, right? So, when we talk about stress, say for example, going to the college, I'm told some of the classes are starting 7 o'clock in the morning. For many of us, getting up so early, getting ready and coming to the college may be a source of stress. But for many people, it's a happy occasion because they sleep early. So those who sleep late, for them, getting up early is difficult and coming to the college at 7 o'clock is a stressful experience. For those who sleep early, 9 o'clock, getting up at 5 o'clock is easier and coming to the college at 7 o'clock is a happy occasion. So it depends on how we take it, how we adjust our life to the unchangeable situation. Coming to the college is not in your control. It is the college's decision, college-oda decision. So now, even if you are a late sleeper, if you can adjust your life so that you go to bed early and get up early, then you can make that stressful situation into a happy situation. So it all depends on how we look at it, how we are able to adapt to the unchangeable situations. That is how the stress should be managed.
right? So there is nothing called stress. It all depends on how we look at it and how we deal with that. So first thing, I think we should learn to identify the so-called sources of stress and address those stresses so that those sources of stress become sources of happiness. So this is the stress part. And many people believe that some amount of stress is also required for motivating us continuously to excel more and more. ஒன்றுமே ப்ரெஷரே இல்லாமல் இருந்ததுன்னா many of us will take a easy life, I think. So கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் stress, manageable level of stress, whatever we do, to push you forward, to motivate you continuously, to keep up your good spirit. That is, little bit of stress is required அப்படின்னு சொல்லி researchers எல்லாம் சொல்கிறாங்க. So whatever it is, you should know what are my sources of stress, how am I going to deal with that. Because it is your responsibility. Now you are in the college, nobody will come for you. The people can guide you, the principal can guide you, the faculty members can guide you, the counselors can tell you how to go about, but nobody can live your life. It is your life, you have to live. Your life, you have to take charge, and you are responsible for your life. So when you are responsible for your life, no point in blaming others, no point in blaming the situation, no point in blaming the environment. It is better to adapt ourselves to the new situation so that we come out of that stressful situations and convert the sources of stress into sources of happiness, right? அடுத்து ரெண்டாவது இது first part, this is a necessary condition, but it's not a sufficient condition to be happy. What are the sufficient conditions? Now, happiness, there are many sources, right? As I said, many people, many human beings will find different things interesting, different things a source of happiness. For some people, torturing others is happiness. Like, that is what the history teaches. The Second World War itself was the result of that, the human mind which enjoys giving torture to others, right? So for different people, different things give happiness. For some people, going out, spending their money is happiness. For some people, going to the bar, pub, drinking uncontrollably, that gives happiness. But whether this happiness can be sustained, it's an important question. Sustainable happiness, right? Happiness is a very complex thing. It's a biological thing, right? Happiness அப்படிங்கிறது, மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படின்னா, என்ன மாதிரி மகிழ்ச்சி இருக்குன்னா, நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கணும். இன்னைக்கு the thing which gives happiness today should not give happiness, the sadness tomorrow. It should not give stress tomorrow. So how to make a sustainable happy living அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் காலேஜில் ரொம்ப முக்கியம். Unfortunately, you have come at a time when the corona is out of scene. You think about the students who had joined 3 years back. 2 years of their college life is gone. Maximum 1 year they would have attended the college, right? So we should all be happy that we got an opportunity to spend our time in the college. You look at this auditorium, such a beautiful auditorium with the great founders of this great institution. We should get inspired by this ambience. இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியத்தில், இவ்வளோ பெரிய ஒரு great institutionல நமக்கெல்லாம் we have got the opportunity to learn. We have got an opportunity to immerse in the environment. We got an opportunity to interact with such bright peers. We got an opportunity to learn from the learned faculty members. இதெல்லாம் it's all great blessing, right? So in the feeling of happiness, or the feeling of being blessed, in the feeling if you look at the sustainable ways of reaching happiness, you will not only enjoy the education, you learn a lot of things in the college, and at the same time you will be happy also. Why I am insisting this happiness again and again? Because many people go astray in seeking happiness through the negative things.
Number one. Number two, many people, without knowing how to manage the stress and how to seek happiness, they end up their life by committing suicide. Just 2 days back, one college student, second year student committed suicide because the student was not able to manage the requirements of the academics, right? Appo something is wrong, right? See, whatever you are, neenga endha background la vendarum varalam. You may be from a rural background, you may be from a background where the literacy has come to your house just now. You may be coming from a poor background, rich background, doesn't matter. Now you are in a place where you can determine your own life. You can take responsibility for your own life. So consciously, nama volunteer consciously, we should find out the ways of coming out of the stressful situations and finding happiness so that we remain happy, and a happy mind will be the best mind to learn new things, right? Neenga relaxed irundha dhaan, happy irundha dhaan vandu you can learn. Learning will be maximum only when you are relaxed, you are in a happy mood. So many students, especially now it's a major problem. Day before yesterday, Honorable Chief Minister of Tamil Nadu convened a meeting for all the SPs, collectors and senior police officers to fight a war against drug, right? Drug is becoming a major issue across all sections of the society, particularly among the youth and more specifically among the students, right? So, again, yesterday, I think all of you would have taken the pledge also, right? To fight a war against drug. So now, drug is a thing which many people, many students who are, got addicted to the drugs, they believe that that gives some kind of happiness. See, again, happiness is the result of a hormone, right? There are many hormones. Dopamine is one hormone. Dopamine is basically when you set a goal for yourself and achieve that goal, then you derive happiness. That is dopamine. There is another hormone called oxytocin. That gives, that secretes more when you find some trustworthy friends, some trustworthy relationship, right? When you shake hand with someone, when you hug someone, right? So this is a hormone oxytocin. There is a hormone called serotonin, which gives happiness when you feel that you have reached a status in the society. When you feel that in a class of 60 students, you stand out in the classroom as a performing student. That gives happiness, right? So, it is basically the work of hormone. Happiness is nothing but the work of happiness. Now, when you pin down to biology, when you pin down to just a biochemistry, it is very easy to understand and use it to our advantage, right? See, these drugs, whatever drug you call it, they gives temporary kick or high, or I don't want to call it as happiness, but temporary high. But the very bad quality, there is a very bad quality of these drugs, whether it is alcohol or a narcotic drug or any synthetic drug, whatever it may be. It has got a very bad quality. See, first time when you consume, if you take 1 gram, say for example, it gives that kick high for some time, and after a particular level, it's again, you understand in terms of biochemistry, right? The body, the same quantity of drug cannot trigger those hormones after a particular level because it asks for more. Then you need to take more quantity. And in the process of giving the kick or high, what does? It exploits, it manipulates, it alters the nervous system. நம்முடைய நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அதன் மூலமாக தான்
ஹாப்பினஸ் கொடுக்குது, ரைட்? எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை இந்த ஒரு வெளியே இருந்து வந்த ஒரு ஏஜென்ட், ரைட்? சாதாரணமாக அமைதியாக இருக்க குடும்பத்தில் நிறைய சீரியல்லாம் பார்ப்போம், திடீர்னு ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குறது மாதிரி இந்த நார்மலாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஸ்மூத்தாக போயிட்டுருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டத்தில் சடன்லி சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் கம்ஸ் அண்ட் கிரியேட் ஆல் தி கன்ஃபியூஷன் இன் தி நேம் ஆஃப் கிவிங் யூ ஹை. அண்ட் தட் கன்ஃபியூஷன், unless you consciously decide or take an alternative route to reach that happiness, you will continue to believe that this is the source of happiness. So in the drug, alcohol, இது எல்லாமே இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் வந்து many youngsters, they start with alcohol, for example, maybe 1 peg 30 ml, then over a period of time that will not give any kick, then they go for another peg. So now over a period of time what happens, you become resistant to certain things, and when you become resistant, you have spoiled your normal functioning of your body. So that is how the drug spoils your body. So initially it gives an impression that it gives you some kind of happiness, but it is not on a sustainable basis. That is why I call it a sustainable source of happiness, right? இன்னைக்கு ஹாப்பினஸ் வந்து நாளைக்கு திருப்பி நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக சாப்பிடணும், உங்களுடைய பாடி சிஸ்டத்தை வந்து டேமேஜ் பண்ணிடுது அப்படின்னா, இட் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ ஃபார்ச்சுனேட்லி தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஐ செட் 3 hormones, right? This dopamine or oxytocin or serotonin in the happiness hormone can be produced in our body through other ways. So that's what I said. Oxytocin hormone, when you develop friendship with trusted people, you secrete oxytocin. So this is the right time. College is the right time to choose your friends, trustworthy friends, like-minded friends, right? So college, I still remember my school classmates, but if you ask me who are your best friends, they are all from college only, right? So college is such a period where permanent relationships are fixed. So friendship, the source of அதாவது இந்த போதைக்கு அடிமையாகிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா, many of them, they may be from single parentage, or the children with low self-esteem. Self-esteemனா சுயமதிப்பீடு, தன்னை பற்றியே தாழ்வாக நினைக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ the children with the students with low self-esteem, they become more susceptible to drugs because they believe that drug gives them, the drug enhances their status among the peers. The peer pressure, 4 பேர் உட்கார்ந்திருப்பான், if somebody is odd man out, this person also, unless he is consciously avoiding it, he will also be sucked into that gang. சொல்லுவாங்க, நீ மட்டும் வந்து ஸ்மோக் பண்ணாமல் இருந்து, நீ மட்டும் தண்ணி அடிக்காமல் இருந்து, நீ மட்டும் ட்ரக்ஸ் சாப்பிடாமல் இருந்து என்ன சாதிக்க போகிற? This will give this kick, this happiness. You can ride motorcycle fast. You can do superhuman things. இந்த ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி வந்தது விக்ரம் அப்படின்னு சொல்லி, வெரி பேட் எக்ஸாம்பிள். The villain or hero, whatever you call, they are trying to portray that gives when you consume drug, you become superhuman. Is it possible? They give a very bad example. So that kind of belief, that kind of pressure from peers, that sucks the person, especially the children with youth with low self-esteem, into the vices, right? So இப்போ இதிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? You should have right friends, you should have good friends, you should have trustworthy friends. The friend in need is the friend indeed அப்படிம்பாங்க. அப்போது கரெக்டான ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறது, கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு காலேஜ் தான் வந்து, அதுவும் ஃபஸ்ட் இயர் தான் வந்து பெஸ்ட்டு பீரியட். ஸோ யூட்டிலைஸ் யுவர்
time in the college to write the right friend so that they accompany you through highs and lows throughout your life, right? So this is one way of, alternative way of having, enjoying happiness. And there are other ways, like for example, sports and games. Sports and games, it secretes a lot of happy hormones. You need not believe my speech. You just go out, tomorrow you get up in the morning, go out to the ground, run for half an hour, right? On an average, you will complete 1 kilometer in 6 to 7 minutes. You run for half an hour, then walk for 1 kilometer. Half an hour, you can 5 kilometers approximately, then you can walk for 1 kilometer. When you walk, for 30 minutes you have run, and then you start walking. So when you walk, you will realize how happy you are on the one hand, and how much creative ideas you get. Believe me, take it from me, whenever I have a problem, whenever I want to find solution to the problem, I run 5 kilometers and start, walk for 1 kilometer. And during that 1 kilometer walk, I come out with a lot of ideas. Lot of ideas will generate. You need not believe me. You just do it and experiment. Tomorrow itself you do, and then come back to me and tell me whether I'm telling the truth or lie. I'm just making it up for your consumption. So, what I'm trying to say is, sports and games are the excellent ways of getting the happiness, which many people wrongly believe that the drugs and other intoxicating materials only give, right? So, when there are healthy, alternative, sustainable ways of achieving happiness, why do you want to go to drug and intoxicating materials which gives happiness for a day and then spoils your body also? So it is a wise decision, conscious decision you should take, which one is best for you, right? Because the decision you take here will decide your future. The decision you take here will decide the future of your family, which has got so much of faith and trust in you, which will decide the society from which you have come with a lot of hope and aspirations to this college, right? So it is a decision, great decision, important decision, very wise decision you should take in the college in the first few days, which alternative you want to choose. Right? Now, this is one type of problem in the college. Now, there is another issue, social media addiction. See, addiction, what is addiction? Anything if you do excessively, obsessively, it becomes an addiction. தமிழ் அழகா சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதுவுமே it should be at the optimum level. When it is consumed in excess, then it is bad for your health. So this social media addiction, the first and foremost casualty of social media is our time, right? Once you are the algorithms in social media platforms are designed in such a way that once you open a video or some message, it pulls you into it. You will get to see all related things, right? It understands your psyche. It's nothing but artificial intelligence. It understands the way, the pattern of your search options in the search subjects in the internet. It understands what you are looking for in the social media. So it caters to that requirement. And once you are into it, you go on spending time on that without realizing that you are into it completely. You are sucked into the social media thing, right? So better, the wise thing to do is use the social media only if it is absolutely necessary. Otherwise, don't get into it. Now, this is a kind of vice, excessive indulgence in social media. Now, what is the alternative, right?
reading, book reading. Right? You got a beautiful library. Evlo book irukku more than 1 lakh books in a place. Unimaginable, incredible. So you have so many books. You go into any, whether your subject book or a book of general interest or literary book, you read all varieties of book, all kinds of book. And once you pick up a book, there are two ways of reading. One is the reading the book just to complete it and note down that okay, I have completed this book. The other way of reading is go slowly, understand each and everything, and then that slow reading sometimes gives you a lot of ideas. Sometimes you want to the idea that the book gives, you may have an alternative idea. So it basically provokes you, it basically triggers you to think, right? And there can be a mixture of both slow and fast reading. Wherever the routine things come, you can read faster, and wherever the things you feel like you should spend more time, you can spend more time. So reading books is a very good alternative to the social media addiction. Now most of the books are available in the Kindle as well as in other internet platforms, but in many colleges, even in the Western colleges, say for example, I did my post-graduation in University College of London in 2017, where they did not allow us to use the iPads and laptops for taking notes. They insisted that we should take notes with our own handwriting, right? So there is a logic. When you write with your hand, there is a connection between your brain and your hand. So whatever you write, the understanding is better, ideas are absorbed better, and there are so many advantages. The same advantage is there in physical reading of books also, right? So I'm not discouraging you to read, to use the technology. I definitely recommend to use the technology, but right, use the technology to the minimum, because when you have more advantages in a particular way of doing things, why do you want to do it in a way where the advantages are less? So book reading, it will not only be helpful in spending your time productively, constructively, but also it will give a lot of ideas for your subject, for your studies, for your research. It will trigger a lot of new things in your mind. You will suddenly feel like, okay, I want to pursue my interest in this area. Suddenly you may come out with something which nobody has thought about it before. So books are I think, see, if somebody, some people may be introverts. Many introverts, they are hesitant to have friendships. They don't mingle with the friends. They are not, they are not very free to have more friends. So if you feel so, the books are the better alternatives, right? They are also like friends only. In fact, more than a friend many times. So what I essentially say is, there are good alternatives which will help for a sustainable happiness in your life in the college than the negative ways of doing things, like specifically drug and excessive addiction to, in fact, addiction to the things like social media. Right. Now, I started with a question that how many of you have come to college to enjoy, or how many of you have come to the college to have happiness? Now, how many of you have come to the college for happiness or enjoyment? Now, raise up your hand. Again, same number. Okay, slowly, many of you are slowly raising the hand. Right. See, ultimate goal of life is what? Being happy. Why, the sages or many people, attaining happiness, as I said, can be done through different ways.
Some people, they renunciate and then go to the jungle, they do meditation and then attain happiness. Some people lead a spiritual life. Some people lead a family life and be happy. Some people lead an academic life and be happy. Right? So, it is just the difference in approach. And the approach should be the right approach. Gandhiji has rightly said, it is not only the goal which is important, the means to achieve the goal, that is very important. That is what our scriptures also say. All the scriptures for that matter. Whether it is Bhagavad Gita or Bible or Tirukkural or Quran, all the scriptures say that only. The means to achieve the goal, that is as important as the goal itself, right? So, if the goal is to be happy, then the ways to achieve happiness is very important. And when you combine or if you synchronize, initially I said, many people think that the studies and happiness are mutually exclusive. You combine both, you synchronize both, you will develop synergy. Studies will happiness. When you are happy, you will study better, right? You synchronize both. You harvest the energy of synergy, right? Synergism, 1 plus 1 is 2 in max, but 1 plus 1 is 3 in the concept of synergy, right? It is more than the mathematics. So, if you learn to combine the studies and being happy, then there is no stopping of your potential. Ultimately, what is the goal in our life? To be happy, I said, by realizing our capacity. See, every human being on earth has come to the earth with a definite goal, right? The goal is to achieve your best, and in the process, be happy. Happiness is not only for you. When you are happy, the people around you will be happy. Some people, as I said, will derive happiness out of others' sadness. That is not happiness. You be happy and make others also happy so that everybody is happy. And when you are happy, the things you want to achieve in your life are easily achievable. So all the best for all the students. So you have entered into a new life. You have entered into a new phase in your life. And this phase is so critical that if you take a wrong decision, if you take a wrong step, that will be the wrong step forever. So choose your steps carefully. See, in the process, you seek the guidance of your teachers. Have the purpose for which the parents have sent you to the college, so that you not only excel and you remain the asset for the society as well as for the world at large. Thank you very much. மாணவ செல்வங்களே, முட்களையும் கற்களையும் நிதானமாய் கடந்தால் வாழ்க்கை வசந்தமாய் நம்மை வரவேற்க காத்து கொண்டிருக்கும். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை, வேதனைகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. சிறப்பு விருந்தினர் அவர்களே, மகிழ்ச்சி என்பது உயிரின் இயல்பானதாய் அணுக்களில் நிறைந்த ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற தங்கள் சிந்தனை மாணவர்களின் மனத்தில் பசுமரத்தாணியாய் பதிந்திருக்கும். நன்றி ஐயா. இளைஞர்களே, உங்கள் மகிழ்வை கரவொலிகளால் தெரிவியுங்கள். Thank you, sir, for the motivating words. I'm sure our students will find legal and moral ways to enhance dopamine and be happy and stress-free, which would produce responsible citizens from this institution. We assure you that. Thank you, sir.
Dear students, you can break for lunch and kindly assemble for session 3 at 1:30 p.m. The afternoon sessions will have information regarding add-on courses. Thank you.